ஹலோ அண்ட் வெல்கம் டு இன்க்ளூரிஸ் பாட்காஸ்ட். நான் ஜாக்கி, என் கூட இருக்கிற மிஸ்டர் பிரபாகரன். இந்த எபிசோடில் நாம் அனலைஸ் பண்ண போகிற படம் 2023 ரிலீஸ் ஆன த ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறவர் ஜோனத்தன் கிளேசர். இந்த படத்தில் சாண்ட்ரா ஹுல்லர் அண்ட் கிறிஸ்டியன் ஃப்ரீடல் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு வார் ட்ராமான்னு சொல்லலாம். இந்த படம் கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் ப்ளே ஆகிருக்கு அண்ட் ஆஸ்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கேட்டகரியில் நாமினேட் ஆகிருக்கு. கான்ஸில் வந்து மோஸ்ட் ப்ரீஷியஸ் அவார்டான கிராண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் 2023 ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு சினிமா சர்க்கிளில். ஸோ அது ஏன் இந்த படம் 2023 ஏன் ஒரு முக்கியமான படமாக அமைஞ்சது, இந்த படத்தை ஏன் டிஸ்கஸ் பண்ணணும், இதை பற்றிலாம் நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்ட்ராங் ஸ்பாய்லர் அலர்ட். ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் படத்தை பற்றி பேசும்போது நாங்கள் நிறைய ஸ்பாய்லர்ஸை பேசி தான் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து நீங்கள் இந்த எபிசோடை கேளுங்க, உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம த ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் படத்தை பற்றின ஸ்டோரி டெல்லிங் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்டோரி டெல்லிங்காக என்ன மாதிரி அப்ரோச் இருந்தது. ஸோ எனக்கு ஃபீல் ஆனது வந்து ஒரு அன்கன்வென்ஷனல் அப்ரோச் இருந்ததுன்னு நான் ஃபீல் பண்ணேன். இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம், நிறைய வார் ஃபிலிம் பார்த்துருப்போம், நாசி பற்றிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதில் அந்த அன்கன்வென்ஷனல் எந்த மாதிரி இம்பேக்ட் கொடுத்தது உங்களுக்கு? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மிஸ்டர் பிரபாகரன். இப்போ இந்த ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் படம் இருக்குல்ல, இந்த படத்தோட போஸ்டர், இந்த படத்தோட டைட்டில் கேட்டோன்னே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, இது செகண்ட் வேர்ல்டு வார் பற்றின படம். ஒரு வார் ட்ராமானா கண்டிப்பாக என்னென்னா அது ஒரு வார் இருக்கும், கொன்னது, இந்த மாதிரி யூதர்களோட பிரச்சனை இதெல்லாம் இருக்குன்றப்ப இது ஒரு செல்லிங்காக இருக்குல்ல, இதுதான் நம்மளை புல் பண்ணுது, உள்ளே கொண்டு போகுது. ஆனால் இந்த படம் வந்து அந்த மாதிரி ஜானருக்குள்ளே வராது. ஜானர் கன்வென்ஷனுக்குள்ளே இல்லாமல் டைரக்டர் வந்து ஒரு யூனிக்கான வியூ ஒன்று ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஸோ அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி அதை அப்படியே நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் என்ன தோணுச்சுன்னா, நம்ம ட்ரெடிஷ்னலாக பேசுவோம்ல, இந்த கதை இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே முடியுது, ஸோ இந்த இடத்துல இந்த கேரக்டர் வந்து இந்த அளவுக்கு டெப்த்தாக இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் பேச முடியாது நம்மளால் இந்த கதையில். ஸோ டேரக்டர் வந்து ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருல்ல, அவர் ப்ரெசென்ட் பண்ணதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம், அவர் எதுக்காக அதை பண்ணியிருக்காரு, இது மூலிமா என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓவராலாகவே பேசலாம். அப்படி ஓவராலாக ஒரு பெரிய ஹோலிஸ்டிக் பர்ஸ்பெக்டிவில் பேசும்போது நம்ம இன்னும் டீப்பராக உள்ளே போகலாம். இந்த படத்தில் வார் ஃபிலிம் நீங்கள் சொன்னீங்கல்ல, வார் ஃபிலிம் சொல்லும்போது ஜானராக வார் ஃபிலிம் இருக்கும்போது டேக்லைன்லேயே வந்து நீங்கள் பார்க்கும்போது வாரை காட்டணும். ஸோ அது மாதிரி இதில் வந்து வாரும் காட்டலை, அதுக்குடைய நிறைய டெத்தையும் காட்டலை, அவர் எந்த இம்பேக்டுமே காட்டாமல் அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேக்ரவுண்டில் ஒரு விஷயம் போய்கிட்டே இருக்குது. நம்ம அதை பற்றி டீப்பராக பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் எனக்கு அதுதான் ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிச்சு, வார காட்டாமலே ஒரு வார் ஃபிலிம், பட் அது ஒரு போர்க்களத்தை காமிச்சு அதில் ஒரு இவ்வளோ டெத்தை நம்ம காமிக்கும்போது இருக்கிற அந்த ஒரு பதட்டமும் அந்த பயமும் இருக்கும்ல, என்னடா அப்படின்ற ஒரு விஷயம், அது வந்து இந்த படத்தில் ஒரு இம்பேக்ட் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ அதுதான் நான் சொன்னது வந்து அந்த அன்கன்வென்ஷனல் அப்ரோச்ன்றது. ஸோ உங்களுக்கு அந்த ஃபீல் வந்ததா? வார் ஃபிலிம் நம்ம எதிர்பார்த்து பார்க்கும்போது வாரே இல்லை, ஸோ அது உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்ததா? அது எப்படி இருந்தது உங்களுக்கு? நான் வந்து இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டேன், இவர் ஏதோ ஒரு யூனிக்காக ஒன்று சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போதைக்கு நம்மளால் வார் மூவி எடுக்க முடியாது. செகண்ட் வேர்ல்டு வார் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1000 படம் வந்திருக்கும். ஸோ எல்லா படத்துலையும் ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க, வார்ன்றது வந்து தப்பு. அதே மாதிரி நாசி பற்றி படம் எடுக்கும்போது குட் வெர்சஸ் ஈவில் தான் தீம் இருக்கும், இவன் நல்லவன் இவன் கெட்டவன். எந்த அளவுக்கு ஒரு ஹியூமனிட்டியோட ஏன் இந்த படத்தை திரும்ப திரும்ப எடுக்கிறாங்கன்னா, ஒரு ஹியூமனிட்டி மேலே ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்குல்ல. ஸோ இந்த அளவுக்கு பேடாக பீப்புள் பிஹேவ் பண்ண முடியுமா, ஒரு மனிதனை கொல்றான்ல இவ்வளோ பேர், ஒரு ரேசிஸ்ன்ற விஷயம் எந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்குன்றது தான் சொல்ல முடியும் தீமா. ஸோ அப்போ இது திரும்ப திரும்ப எடுக்கும்போது நமக்கு போர் அடிச்சிடும். அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அது மறுபடியும் படமாக எடுக்கும்போது ஏதாவது புதுசாக ஒன்று சொன்னால் மட்டும்தான் இப்போ கான்டெம்பரரியாக பேசப்படும்ல அந்த படம். அப்படி என்ன புதுசாக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன் அந்த படம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. ஸோ வெயிட் பண்ண தான் எனக்கு புரிய ஆரம்பிக்குது படம். இப்போ நம்ம எடுத்தோடனே இந்த படம் ஒரு கன்வென்ஷனுக்குள்ளே வந்துடும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆகுனா, அந்த படம் வந்து போர் அடிக்கலாம், ஸ்டார்டிங்லேயே பார்க்காம கூட போகலாம். ஆனால் அந்த படத்தை கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டே இருந்தோம்னா ஒரு முடியும் போது ஒரு புது விஷயம் கிடைக்கும் நமக்கு படத்தில். ஸோ எனக்கு வந்து இப்போ நான் ஸ்டோரி டெல்லிங்கை வந்து எனக்கு இந்த ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இம்பேக்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ படம் வந்து நம்ம இப்போ ஒரு படம் பார்க்குறோம், அது ஓப்பனிங்கில் வர அந்த செட்டப், அந்த வேர்ல்டு, ஸோ அதில் இருந்த இம்பேக்ட் எனக்கு என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஒரு இந்த செட்டப்பே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு ஐரானிக்ஸ் செட்டப்பாக தான் இருந்தது. ஒரு ஃபேமிலி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் அந்த ஃபேமிலி வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னா அந்த ஃபேமிலியோடைய அந்த பேசிக் இது இருக்கும்ல, சீன்ஸ் இருக்கும், அதெல்லாமே இருக்குது. அதில் பேசிக்காக அவங்களுடைய ஆக்டிவிட்டி, பிஹேவியர் எப்படி இருக்காங்கன்ற விஷயம்லாம் காட்டுறாங்க, ஜெர்மனியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு வியூவில் வந்து படம் இருக்கானா ஓப்பனிங்லேயே இல்லை. அது பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஆஸாக ஒரு சவுண்டு போயிட்டே இருக்குது. என்னென்னா பின்னாடி இருக்க இந்த கேஸ் சேம்பரில் வந்து ஆட்களை போட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க நாசி படைகள் வந்து. அதை எந்த வகையிலுமே விஷுவலாக நம்ம காட்டல, அதுதான் ஒரு விஷயம். ஸோ இந்த சவுண்டு வந்து எனக்கு வந்து பயங்கர டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. படத்துக்குள்ளே போகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாகவே இருந்தது. என்னால் உள்ளே போகிறதே வந்து ரொம்ப ஒரு ஆடாக இருந்தது.
ஆனால் இங்கே பார்க்கும்போது அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ஃபேமிலி காட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு இருக்க அந்த இம்பேக்ட் வந்து அந்த ஃபேமிலிக்கு இல்லை. அது எனக்கு பெரிய ஒரு கொஸ்டினாக இருந்தது. என்னடா அதுன்ற ஒரு 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 இம்பேக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுச்சு. ஸோ ஒரு இந்த பின்னாடி பேக்ரவுண்டில் போயிட்டுருக்க அந்த கதறல் சவுண்டும் சரி, அந்த வாரோடைய சவுண்டும் சரி, இல்லை அந்த அங்கே சாகிற ஒவ்வொருத்தருடைய கதறல் சவுண்டும் அது வந்து ஒரு ஹேலோவாக கேட்டுக்கிட்டே இருக்கும். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு அந்த சவுண்டு வந்து. அந்த சவுண்டு எனக்கு கேட்கும்போது என்னென்னா ஒரு ஆம்னியஸ் ஒரு விஷயம் வந்து பின்னாடி நடந்துக்கிட்டே இருக்குது, ஏதோ நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தது. ஸோ அந்த செட்டப் நான் இது வரைக்கும் எந்த ஒரு வார் ஃபிலிம்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு இதுவாக பார்த்ததில்ல. ரொம்ப சைக்கலாஜிக்கலாக அந்த அப்ரோச் இருந்தது. ஸோ அது எனக்கு ரொம்ப இம்பேக்ட் க்ரியேட் பண்ண ஒரு இதுவாக இருந்தது முதல்ல இந்த படம் பார்க்கும்போது. அதேமாரி நான் ஒரு கட்ட வரைக்கும் இந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 மினிட்ஸ் கிட்ட போயிடுச்சு படம். எந்த கேரக்டர் மேலேயுமே நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி இந்த கேரக்டரோட எமோஷன் நீங்கள் கவனிங்கன்ற மாதிரி ஒரு 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 ஃபிலிம் மேக்கிங்குள்ளேயே போகல. இந்த மாதிரி ஒரு வார் ஃபிலிமை நம்ம கையில் கொடுக்குறது இருக்கு, நம்ம பார்த்து கம்யூனிகேட் பண்ணி ஒரு படத்தை பார்க்குற மாதிரியான ஒரு விஷயனுக்குள்ளே போகிறது இருக்குல்ல, அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதை நான் எப்படி மீன் பண்ணுறேன், டேக் பண்ணுறேன் அந்த வார்த்தையானா அப்ஜெக்டிவாக இருந்தது. ஸோ இந்த அப்ஜெக்டிவ்னஸில் வந்து நம்ம அந்த படத்தை பார்க்குறோம். இப்போ யாராச்சும் ஒரு கேரக்டரை வந்து எமோஷன் நம்ம ரூட் பண்ணிட்டா, எம்பத்தி நம்ம காமிக்க ஆரம்பித்தா, அந்த ஹோலிஸ்டிக்காக சொல்கிற விஷயத்தை நம்ம வந்து டைல்யூட் ஆகிடுவோம். அப்படி போகாமல் அதில் ஒரு விசிட்டராக, அந்த வீட்டில் ஒரு விசிட்டராக நம்மளை வச்சு பார்த்த விஷயம் இருக்குல்ல, அது வந்து இன்னமும் வந்து நம்மளுடைய பொறுமையாக சோதிக்கிற ஒரு விஷயம் மாதிரி இருந்தாலும், பட் என்னன்னா சம்திங் நம்மளை வந்து கவனிக்க வைக்குது. சம்திங் வேறு விஷயத்துக்குள்ளே போகிறாங்கன்ற விஷயத்து இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே எனக்கு இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா டேரக்டருடைய சாய்ஸ். இது நினச்சிருந்தாருன்னா இவன் ரொம்ப ஈவல்னு ஒரு பக்கம் போய் சொல்லலாம், இவங்க ரொம்ப குட்டுன்னு நாசி பக்கம் போய் ரொம்ப ஈவல்னு சொல்லலாம், ஜூஸ் பக்கம் யாராச்சும் ஒரு கேரக்டர் காமிச்சு ரொம்ப குட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது எதுவுமே பண்ணாமல் அந்த இடத்துல நமக்குள்ளே கொண்டு போன அந்த அப்ஜெக்டிவான அந்த அப்ரோச் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பேக்டாக இருந்தது நான் சொல்லுவேன். இந்த மாதிரி அப்ரோச் வந்து எனக்கு சமீபத்தில் எந்த படத்தில் பார்த்தேன்னு தெரியல. இது வந்து ரொம்ப ஜஸ்டிஃபையாக இருந்தது இந்த அப்ரோச் இந்த மாதிரி படத்துக்குன்றது. அதுதான் புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது நான் நம்புகிறேன். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அவர் வந்து கதை சொல்ல ட்ரை பண்ணவே இல்லை. அவர் என்ன பண்ணார்னா, இது ரீலாக நடந்த கதை தானே, அதனால் அந்த கேம்ப் பக்கத்தில் இருந்து ஒரு டாக்கு ட்ராமா மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த லைஃப்பை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி அதில் ட்ராமா க்ரியேட் பண்ணவே இல்லை. அவர் என்ன பண்ணுறாருனா, ட்ராமா நம்ம தான் க்ரியேட் பண்ணிக்கிறோம், நம்ம ஒரு கதை க்ரியேட் பண்ணுறோம்ல, அவங்க லைஃப்பை காட்டுறாரு. இதுக்கு பக்கத்தில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ஒரு ஹாப்பியாக இருக்காங்க அந்த ஃபேமிலி, இதை பற்றி எதுவுமே கண்டுக்காமல். அப்போ நமக்கு என்ன ஆகும், நிறைய ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்போம்ல மைண்டுக்குள்ளே, என்னடா இப்படி இருக்கீங்க, அப்போ யார் இந்த மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏகப்பட்ட விஷயம் மைண்டில் ஓடும். ஸோ அதுதான் ஹூக் பண்ணி கதையை கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ சொன்ன மாதிரி அதே மாதிரி அப்ஜெக்டிவாக தான் இருக்குது படம். எந்த கேரக்டர்லையும் ரூட் பண்ணவே இல்லை. நம்ம ரூட் பண்ணிட்டா என்ன ஆகுனா, கதை ஒரு இடத்துல சுருங்கிடும். அப்போ அந்த கேரக்டரோட கதையாக மாறும்ல. ஸோ ஒட்டு மொத்தமாக அந்த கதையை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அந்த 2 மெயின் கேரக்டர் இருக்குது, அதுதான் படத்தில் ட்ராவல் பண்ணுது, படத்தை ஜேர்னியாக கொண்டு போகுது. ஆனால் அவர் டீப்பராக உள்ளே கொண்டு போகாமல் அப்ஜெக்டிவாக வச்சுட்டார், கதையை வச்சு அப்படியே ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறார். ஸோ இப்போது இந்த மாதிரி படத்தில் வந்து பார்க்கும்போது அந்த வாரோடைய இம்பேக்ட் என்ன, வாரோடைய பாதிக்கப்பட்டவங்களுடைய மைண்ட் செட்டு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் போவாங்க. அதை அப்படியே தவிர்த்துட்டு அதை பேக்ரவுண்ட் ஆக்ஷனாக போடும்போது நமக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குல்ல, என்னடா நடக்குதுங்க, பின்னாடி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, இவங்க என்ன அதை கண்டுக்காமல் ஒரு லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கிறது தான். அதுதான் அந்த படத்தை அவனை கனெக்ட் பண்ண வைக்குதுன்னு இருக்கு. அந்த அந்த ஒரு மிடில் இருக்கிறதுல அந்த பேலன்சிங் மிடில்ன்றது நம்ம டக்குன்னு ஒரு பக்கம் சாய விடாமல் இந்த பேலன்சிங்கில் இருக்கிறது தான் வந்து இந்த கேள்வி இருக்கிறது தான் எனக்கு வந்து இது மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குன்றது தோணுச்சு. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பின்னாடி அவ்வளோ பெரிய இது நடந்துக்கிட்டு இருக்கும். ஸ்டோரி டெல்லிங்காக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் பண்ண ஒரு விஷயமா வந்து பார்த்திங்கன்னா, பின்னாடி வந்து இவ்வளோ சவுண்டு இதெல்லாம் போயிட்டுருக்கும். இங்கே நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன்ஸ் இருக்குல்ல, லைஃப் ஸ்டைல் பற்றி பேசுவாங்க, ட்ரெஸ் பற்றி பேசுவாங்க, இதெல்லாமே வந்து எனக்கு கண்டெம்பரரியில் இருக்கிற ஒரு விஷயத்த அப்படி தொட்டுட்டு போனாமல் ஒரு விஷயமா இருந்தது. எனக்கு வந்து டேரெக்டாக வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவார்ல. ஒரு பேக்ரவுண்டில் உன்னை சார்ந்து வேறு விஷயம் நடக்கும்போது நீ ப்ரெசென்ட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு இருக்குல்ல, ஆனால் உனக்கு தெரியுது, ஆனால் அந்த கான்ஷியஸ்னஸ்குள்ளே நீ போக மாட்டேற, விரும்ப மாட்டேறன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது பேக்ரவுண்ட் நடக்கிற அவ்வளோ பெரிய ஒரு கேஸான ஒரு ஆம்னியஸான ஒரு சவுண்டோ, அந்த ஒரு பதட்டமோ, அந்த கன் சவுண்டோ எது பற்றியும் அவங்க கேர் பண்ணவே இல்லைங்க. அது எனக்கு பெரிய ஒரு என்ன இது எப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே போயிட்டு இருந்தது. சரியான அப்ரோச்சாக இருக்கேன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டு இருந்தது. அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைல் டிஸ்கஷன் பண்ணுறது இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து ஹியூமர்லாம் அடிப்பாங்க. அவங்களும் ஹியூமர் அடித்து பேசிப்பாங்க. அந்த ஹியூமர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர், அதாவது அந்த ஒய்ஃப் கேரக்டர் சாண்ட்ரா ஹுல்லர் கேரக்டர் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப ப்ரெசன்ஸாக இருக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குதா, இல்லை அது ப்ரெசன்ஸாகவே இருக்கான்ற ஒரு டயலமாவிலேயே நான் பார்த்தேன்.
அது இப்போது அவங்க தான் ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட ஹியூமர் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க கான்வர்சேஷன் பண்ணும்போது ஹியூமர் ட்ரை பண்ணுவாங்க. அவங்களே சிரிப்பாங்க. ஹஸ்பண்டு சிரிக்கவே மாட்டான். ஏன்னா அவன் இருக்க மைண்ட் செட்டே வேறு, ஒரு வார் ஜென்ரல் மாதிரி. ஸோ அவன் மைண்ட் செட் வேறு. ஸோ இந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த கான்ட்ராஸ்டான விஷயம் அந்த படம் பார்க்கும்போது அதில் எனக்கு ஒரு நிறைய கேள்வியை எழுப்பிட்டே இருந்தது. ஸோ அப்போ இந்த கேள்வி வர வர என்ன ஆகுதுன்னா, படம் பார்க்கும்போது இன்னும் எனக்கு என்கேஜ் ஆகுது. பட் படம் வியூவாக ஸ்க்ரீன் ரைட்டிங் என்கேஜிங்காக இருக்குன்னா அப்படி கிடையாது. இந்த ஆம்பிக்யூட்டி என்னை வந்து என்கேஜ் பண்ணுது. என்ன மாதிரி இது, எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்க, இப்படி தான் இருந்ததா? இப்போ நம்ம அந்த வாரம் வந்து கடந்து வந்ததோ, நம்ம முன்னாடி இந்த ஜென்ரேஷன் கடந்து வந்து நமக்கு அந்த ஸ்டோரியை சொன்னது கிடையாது. நம்ம த்ரூ சினிமா மூலியமாகவும் புக்ஸ் மூலியமாக தான் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்க நமக்கும் இந்த படம் பார்க்கும்போது அந்த ஆம்பிக்யூட்டியை வந்து என்னென்னமோ நமக்கு ஒரு தாட்ஸை கொடுக்குது. எந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்திருக்கு, வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்து. ஸோ அது எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதாவது இந்த மாதிரி கதை ட்ரெடிஷ்னலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்போ அந்த வீட்டில் வந்து வேலை செய்வாங்க நிறைய பேர். ஒரு வேலைக்காரி பர்ஸ்பெக்ட்லேருந்து, ஒரு அவுட் சைடர் பர்ஸ்பெக்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னா, வேலைக்காரி என்ன பண்ணுவா, அந்த வீட்டுக்கு வேலைக்கு வரா. ஸோ இவங்க நல்லவங்க கெட்டவங்க, இந்த குட் வெர்சஸ் ஈவிலுக்குள்ளே கொண்டு வரணும்ல. அப்போ அவங்கெல்லாம் பாவம், இவங்கெல்லாம் வந்து கெட்டவங்க அப்படின்ற மாதிரி மாற்றி இந்த கதையில் ஒரு எண்டு வைக்க முடியும். ஒரு பிகினிங் மிடில் எண்டு மாதிரி கொண்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்காங்க பாருங்க, எவ்வளோ ஈவலாக இருக்காங்க, இது நடக்குதுன்னு இருக்குல்ல. நம்மளோட வாய்ஸ் யாராவது அங்கே சொல்லும்போது ரெப்ரசென்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். சரி, ஓகே, நம்ம நினைக்கிறது சொல்கிறாங்க பாருங்க. இங்கே எதுவுமே சொல்லவே இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் அந்த நமக்கு ஆம்பிகுட்டி கிரியேட் ஆகுதுன்னா, அந்த படத்தில் வந்து ஒரு லைஃபை காட்டிக்கிட்டே இருக்காரு, பேக்ரவுண்டில் சவுண்டு போயிட்டே இருக்குது. இது நமக்கு வந்து என்னன்னா ஒரு பெரிய ஹாண்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல வாழ முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. ஆனால் வாழ்ந்துருக்கான். அப்போ எவ்வளோ ஈவலாக இருப்பான், அவன் ஈவலா இல்லையா, ஒரு கடத்தில் நம்மளே பார்க்க தான் ரியலைஸ் பண்ணுவோம். நம்மளும் இப்படி தானே இருக்குன்ற ஒரு ரிஃப்ளெக்ஷன் வரும். ஸோ அவங்க ஈவலாகவே காட்ட மாட்டார் எங்கேயுமே. பார்த்தீங்கன்னா இத்தனை பேரை கொள்ளணும் அப்படின்னா ஒரு ஜாபு தான். ஒரு வேலைக்கு போகிறான் ஒரு ஹஸ்பண்டு, வேலைக்கு பக்கத்தில் ஒரு வீடு செட் பண்ணிட்டான், அந்த வீட்டில் ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு புதுசாக தெரிஞ்சுது, புது அப்ரோச்சாக இருந்துச்சு இந்த கதையில் பார்க்கும்போது. ஸோ இது அடுத்தடுத்து எங்கே போகுதுன்றப்போ தான் எனக்கு படமும் ஓவராலாக பார்த்து முடிச்சேன்ல. இப்போ இது ஏன்னு ஒரு கேள்வி வரும். இந்த கதை எதுக்கு எடுக்கணும், இந்த கதையை ஏன் பார்க்கணும், இப்போ என்ன தான் சொல்ல வராள் கதையில் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்போ போக படம் முடியும் போது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது இன்னும் கொஞ்சம் டீப்பராக இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க, தீமேட்டிக்காக என்ன சொல்ல வராரு அப்படின்றப்ப நம்ம அதை பற்றி பேசலாம். ஸோ இந்த படத்தில் எந்த மாதிரியான தீம்ஸ் இவங்க வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அது எந்த அளவுக்கு இம்பேக்டாக ஸ்டோரி டெல்லிங்கில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு, ரெசனேட் ஆச்சுன்றதை பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் பிரபா, உங்களுக்கு என்ன ஹிட் ஆச்சு இந்த படம் பார்க்கும்போது, இதாண்டா தீம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன ஹிட் ஆச்சு அது சொல்லுங்கள், அப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து இது தீம்னு சொல்லும்போது நம்ம டிஃபைன் பண்ணுவோம்ல, இந்த படத்தில் இதான் ஒரு ரேசிசம் தான் சொல்ல வரான், ஒரு இனவாதம் சொல்ல வரான், ஒரு நல்லது கெட்டது இந்த மாதிரி விஷயம், இல்லை செகண்ட் வேர்ல்டு வார் பற்றி சொல்ல வரான், இந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ தீம் நம்ம டிஃபைன் பண்ணும்போது என்ன ஆகுனா, ப்ரீ டிஃபைன்டாக ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூஸை இன்னும் ஷார்ப்பாக சொல்லுவாங்க, இவன் நல்லவன் கெட்டவன் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும் ப்ரீ டிஃபைன்டாக. ஆனால் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ப்ரீ டிஃபைன் வேல்யூஸ் எதுவுமே ஒரு ஹேண்டில் பண்ணவே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் பார்த்த வரைக்கும் படம் எப்படின்னா, நாசியாக இருக்கவன் எல்லாமே கெட்டவனாக தான் இருப்பான். இப்போ ஸ்லிண்டர்ஸ் லிஸ்ட் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா, நாசி படையில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேன் தான் அவன் என்ன பண்ணுவான், அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணான். அப்போ இவன் நல்லவன், இன்னொருத்தவன் கெட்டவன் இருக்குல்ல. ஸோ ஏதோ ஒரு வகையில் அங்கே போய் நின்றும் படம், எவ்வளோ தான் நம்ம மெச்சூர்டாக எடுத்தாலும். பட் இந்த படம் அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு லைஃப் ப்ரெசென்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போ என்ன தான் சொல்ல வரான்றப்ப ஒரு கட்டத்தில் நான் பார்க்க தான் தெரிஞ்சுது, அது வந்து நான் தான். அது அங்கே இருக்கக்கூடிய பர்சன் வந்து அவன் இல்லை, அது நான் தான். நான் இந்த மாதிரி லைஃப்பில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ கான்டெம்பரரி சொசைட்டியில் நீங்கள் ஒரு வாழ்க்கை ஒன்று வாழ்ந்துட்டுருக்கீங்களே, நார்மல் லைஃப். ஒருத்தன் நார்மல் லைஃப் வாழணும்னு நினச்சாலே அவன் பல விதமான க்ரைமை கமிட் பண்ணுறான்னா அவன் அறியாமல் கமிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு ஹியூமன் பிலீஃப் வந்து எந்த அளவுக்கு நிறைய விஷயத்த மாற்றுதுன்னு இருக்குல்ல, எந்த அளவுக்கு ஒரு லாஜிக்கான விஷயத்தெலாம் பண்ண வைக்குது. ஒரு கோட் ஒன்று இருக்கும், யார் சொன்னான்னு தெரியல, அதாவது நான் வந்து ஐ நெவர் டை ஃபார் மை பிலீஃப்ன்ற மாதிரி இருக்கும். என்னோட பிலீஃப்காக நான் சாகவும் மாட்டேன், என்னோட பிலீஃப்காக நான் கொல்லவும் மாட்டேன்னு இருக்கும். ஏன்னா அதுதான் மிகப்பெரிய க்ரைம். அந்த பிலீஃப் மாறலாமே, ஒரு வேளை அந்த பிலீஃப் தப்பாக கூட இருக்கலாம்ல. ஸோ இவங்க ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சோஷியல் ஹைரார்க்கியில். அதே மாதிரி ஹிட்லர் வந்து கடவுள் மாதிரி பார்க்குறாங்கல்ல. ஹிட்லர் வந்து சாதாரண ஆள் இல்லை, அவர் சொன்ன அவனை பண்ணியாகணும்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு பெரிய ரிச்சுவல் மாதிரி பண்ணி அதை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் வாழ்க்கையில் இவ்வளோ பேர் நான் கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு கொள்றாங்க. அந்த வேலையில் என்ன பண்ணுறான், அவன் ரொம்ப சின்சியராக இருக்கான் அந்த வேலையில். அவன் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஈவலாலாம் இல்லை, அவன் குழந்தைங்கள்ட்ட பழகுறான். இந்த மாதிரி கதைகள் வேறு எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஈவலாக காட்டுறதுக்காக எல்லாட்டுமே ஈவலாக இருப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் அவன் ஃபேமிலி அவன் பார்த்துக்கிறான். அதே மாதிரி என்ன தோணுச்சுன்னா, அந்த கதை வந்து ஒரு மிகப்பெரிய லவ் ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. ஒரு 2 கப்புள் வந்து ஒரு ஹாப்பியாக வாழணும்னு ஆசைப்பட்றாங்க, அதுக்காக ஒரு வீடு கட்டியிருக்காங்க, அவனுக்கு ஒரு வேலை கிடைக்குது. அந்த வேலையும் தாண்டி என்ன ஆகுதுன்னா, இப்போ உங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுவான்னா, நான் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லுவாள் ஒய்ஃபு. ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவான், நான் வேலைக்கு வெளியூர் போகிறேன்னு சொல்லுவான். ஸோ இதுதான் இந்த படத்தோட மெயின் கான்ஃப்ளிக்டாகவே இருக்குது இவங்க 2 பேத்துக்குள்ள. இதில் அவன் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அங்கே போய்ட்டு அவனுக்கு அந்த வேலை வந்து ரொம்ப பிடிச்சிருது.
இந்த மக்களை கொன்னே ஆகணுன்றப்ப அந்த வேலையை பெஸ்ட்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு அதை பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே தங்கிடுறான். ஸோ ஓவராலாக கான்ஃப்ளிக்டாக பார்த்தா எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இது. இவங்க சைட்லேருந்து பாரு, அதாவது இந்த யூதர்கள் நாசி இந்த மாதிரிலாம் தூக்கிட்டு இது ஒரு லவ் ஸ்டோரியாக பார்த்தோம்னா வேறு மாதிரி தெரியும், இன்னும் டீப்பராக இருக்கும். ஸோ ஒரு ஆர்டினரி பர்சன்ஸ் தான் இவங்க வந்து நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது மிகப்பெரிய கிரைம் ஒன்று கமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. பட் ரொம்ப டீப்பராக பார்த்தா கான்டெம்பரரி சொசைட்டியில் நம்மளும் அப்படி தான் இருக்கும். நீ ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் கடந்து வர, நீ எவ்வளோ விஷயத்த நோட் பண்ணாமல் இருக்குன்றதுல உன்னை சுற்றி எவ்வளோ அநியாயம் நடக்கும், உன்னை சுற்றி எவ்வளோ நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும், எதுவுமே தெரியாமல் நீ ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்டெம்பரரி சொசைட்டி ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படியே. ஸோ இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த படத்துடைய நடுவில் வந்து எனக்கு மிடில் ஆஃப் த ஃபிலிமில் வந்து எனக்கு என்ன ஹிட் ஆச்சுன்னா, ஒரு ஐடியாலஜி ஒரு பிலீஃபு, அது வந்து அதாவது ஒரு ஹைரார்க்கியில் டாப்பில் இருக்க ஒரு லீடரோடைய நாசி லீடரோடைய ஒரு எண்ணம், ஒரு மோட்டிவ் வந்து எந்த அளவுக்கு ஒரு வேர்ல்டை வந்து க்ரூசிஃபை பண்ணுது, எந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்குதுன்னு இருக்குல்ல, எனக்கு அதுதான் தோணுச்சே வந்து. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஹிட்லர் பக்கம் காமிச்சு, ஹிட்லருடைய பெர்ஸ்பெக்டிவ் காமிச்சு டவுன்ஃபால் மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் அதோடைய இம்பேக்ட், அதோடைய விளைவு வந்து ஒரு இடத்துல காட்டுறாங்க. எந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது, பின்னாடி எந்த மாதிரி இந்த சூழல் இருக்குன்னு ஜெர்மனின்றது. ஸோ இது எனக்கு பார்க்கும்போது தான் எனக்கு இப்போ அந்த கேள்வி வந்து அவங்க விஷுவலாக காமிச்சு எனக்கு வந்து அந்த கேள்வி எனக்குள்ளே வரல. இந்த லைஃப் ஸ்டைல் பார்க்கும்போது ஒரு கேள்வி வருது. இந்த பின்னாடி வர அந்த ஹேலோவான கேஆஸான ஒரு சவுண்டை பார்க்கும்போது, இவ்வளோ நேரம் பழகிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த கேள்வி வரும்போது எனக்கு பயங்கர இம்பேக்டாக இருந்தது. ஓப்பா, எப்படி இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்குல்ல இந்த 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 லைஃப்பும் சரி, இந்த ஹிஸ்ட்ரியும் சரின்றது. ஸோ அப்போது இது பார்க்கும்போது ஒரு சோஷியலாக வந்து ஒரு தீமேட்டிக்கலாக அது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிசம் சார்ந்தோ இல்லை ஓவராலாக ஒரு குரூப் ஆஃப் ஒரு பீப்புளையோ ஒரு அஜெண்டாவையோ இல்லை ப்ரொபகண்டாவோ எதிர்த்தோ அந்த மாதிரி இல்லாமல் இது மோர் அண்ட் மோர் அந்த வார் ஃபிலிமில் போயிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஹியூமன் சைக்காலஜியாக போன விஷயந்தான் எனக்கு தீமேட்டிக்கலாக பட்டுது. அப்படி பார்க்கும்போது இந்த படத்தோடைய எப்படி சொல்கிறது, சர்வைவ் டைம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப எவர்லாஸ்டிங்காக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐடியாலஜியை பேஸ் பண்ணி பண்ணும்போது அந்த படத்தோட லைஃப் கம்மியாக தான் இருக்குன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஆனால் இதில் அந்த வார் மூலியமாக இருக்க அந்த சைக்காலஜி, நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த சைக்காலஜி வந்து எமோட் பண்ணி பயங்கரமாக வந்து நீ வந்து அவன் பாரு எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு போகாமல் அது ஒரு அப்ஜெக்டிவ்னஸாக நம்மளை வந்து கவனிக்க வச்சது, நம்ம புரிஞ்சிக்க வச்சதுன்னு இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து எனக்கு இந்த படத்தில் வந்து தீமாக வந்து பார்க்கும்போது ரொம்ப இம்பேக்ட் ஆச்சு. எக்ஸாம்பிள் இதில் வர அந்த லீட் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையிலுமே வந்து நம்மளை ரூட் பண்ண வந்து அவர் அலோவ் பண்ணவே இல்லை. அவனுடைய எம்பத்தி பாரு என்னன்றது. ஸோ நம்ம வந்து அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம், அதன் மூலிமா அந்த சூழலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் எனக்கு அந்த தீமாக பார்க்கும்போது ஒரு ஹிட்டான ஒரு விஷயமா இருந்தது. அதான் நம்ம நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு லைஃபே வந்து ஃப்ரண்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட் நடக்கிற அந்த ஆம்னியஸான ஒரு விஷயம் வந்து எவ்வளோ கேஸாக இருக்குது, அது கண்டுக்காமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னும் போது நம்ம லைஃப் ஸ்டைலும் அப்படி தான் இருக்குது, நம்மளும் அப்படி தான் எவ்ரிடே வந்து கடந்து வந்துக்கிட்டு இருக்கோன்றது அதுதான் எனக்கு வந்து ஒரு மிடில் ஆஃப் த ஃபிலிமும் ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ அந்த இம்பேக்ட் வந்து எனக்கும் இருந்தது. பட் அதை வந்து பயங்கரமாக வந்து ரெசனேட் பண்ணுற மாதிரி அவர் அடிக்கடி வந்து டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜஸ்லாம் கொடுக்கவே இல்லை. நம்ம அந்த ஆம்பிகிட்டியில் இந்த ஒரு விஷயமாகவும் வெளியே வந்தது எனக்கு. இப்போ இந்த ஆம்பிகிட்டி சொன்ன விஷயத்தில் நிறைய நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது, உள்ளுக்குள்ளே நம்ம இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் எனக்கு வந்து பாதியில் வந்தது எனக்கு. ஆமாம்ல, நம்ம கூட இந்த மாதிரி விஷயம் லைஃப்பை கடந்து போயிட்டுருக்கோம், நம்ம எதிர்க்க எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அன்றாட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய. இப்போ வந்து நம்ம இந்த ரீசெண்டாக கூட ஒரு ஃபாலன் லீவ்ஸ்னு ஒரு படம் பார்த்தோம். அதில் வந்து 2 கப்பல் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, லவ் பண்ணுவாங்க, ஒரு சினாரியோ போயிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் வந்து யுக்ரைனில் நடக்கிற வாரை பற்றின ஒரு இது போயிட்டே இருக்கும். யுக்ரைன் ரஷ்யா வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்க வாரை பற்றி போயிட்டுருக்கோம். இவங்களுடைய லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அதன் மூலிமா இவங்க வந்து கனெக்ட் ஆகுறாங்க, பேசுகிறாங்க, லவ் பண்ணுறாங்க, அவங்க சர்வே ஆகுறாங்க தாண்டி இது ஒரு பார்ட் ஆஃப் இதுவாக இருக்குல்ல அந்த ஒரு பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அது மாதிரி தான் இருந்தது. இப்போ இந்த மாதிரி அதாவது இந்த விஷுவல் வந்து எனக்கு அந்த படத்தையும் ஞாபகப்படுத்துச்சு. இப்போ இந்த படத்தில் பாருங்கள், பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஆம்னியஸான ஒரு கேஆஸான ஒரு இது நடந்துக்கிட்டு இருக்குது, டெத் நடந்துக்கிட்டு இருக்குது. அது கண்டுக்காமல் இவங்க இந்த ப்ரெசென்ட்டில் நம்ம காட்டிகிட்டு இருக்கிறது வந்து
ரொம்ப ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணதாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி கண்டெம்ட் லைஃப்பில் நம்ம எவ்ரிடே க்ரைமையும் சரி இதெல்லாம் கடந்து நம்ம போயிட்டு தான் இருக்கோம். ஸோ இது எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த இதுக்கான சொல்யூஷன்லாம் கிடையாது. இது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது நம்ம எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த வேர்ல்டுன்றதை தடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியோ இல்லை இந்த மாதிரி ஒரு க்ரைமையோ நம்ம பார்த்துட்டு எமோட் ஆனால் நம்மளுக்கு எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாமல் போது நம்ம கான்ஷியஸ்னஸ் தான் இதில் ஒரே தீர்வுன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இப்போ இது க்ரைம்ன்ற ஒரு கான்ஷியஸ்னஸ் வர்றது இருக்குல்ல, இதுதான் பெரிய விஷயமா எனக்கு தோணுச்சு. இப்போ இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக எனக்கு தோணுன விஷயம் ஒன்று இருக்குது. அது நான் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு சிக்கல் வரும். படம் பார்க்குற எல்லாருக்கும். எனக்கு அந்த சிக்கல் வந்துச்சு படம் பார்க்கும்போது. இது ஒரு வார் மூவி, செகண்ட் வேர்ல்டு வார் பேஸ் பண்ணி எடுக்கும்போது நமக்கு இந்த வாரை பற்றின நிறைய விஷயங்கள் தெரியும். என்ன நடந்துச்சுன்னு, ஹிட்லர் என்ன ஆனார், அந்த ஒரு ஏரா இருக்குல்ல, ஒரு ஃபாசிசன்ற ஒரு விஷயம் எப்படி அழிஞ்சுன்றது நமக்கு நல்லா தெரியும். இப்போ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நம்ம படமே பார்ப்போம். இவனை காட்டும் போது என்ன பண்ணுவோன்னா, நம்ம என்ன சொல்லுவோம், இவன் கெட்டவன் பார்க்குறோம் நம்ம படத்தில். இவன் கெட்டவன் நான் ப்ரீ டிஃபரெண்டாக பார்த்துட்டு இருக்கேன். பக்கத்தில் ஹாலோகாஸ்ட்லாம் செத்துக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு தான் ரூட் பண்ணிட்டேன் ஆட்டோமேட்டிக்காக. ஐயோ அவன் பாவன்டா சாகுறான் படுறா அப்படின்னு சொல்லிட்டு, இவன் கெட்டவன் அவன் நல்லவன் நான் ரூட் பண்ணிட்டு தான் படம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். படம் பார்க்கும்போது என்ன அறியாமல் நீ அவனை காட்டுன்னு படம் போயிட்டே இருக்கு. ஆனால் காட்டவே மாட்டார் டேரக்டர். இவங்க லைஃபே திரும்ப காட்டுறாரு. எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே தான் படம் புரிய ஆரம்பிச்சது. எப்படின்னா, அப்போ டேரக்டர் நமக்கு செட் பண்ணுறாரு ஒரு விஷயத்த. அதான் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி படங்கள் லேர்ன் பண்ணியிருந்தாலும் ஒரு விஷயத்த அது கம்ப்ளீட்டாக அன்லேர்ன் பண்ண வைக்கிறார். ஃபஸ்ட்டு ஒரு ½ hour ஒரு 45 minutesக்கு மேலே நீ நினச்சி வந்தது படம் கிடையாது இந்த படம், இது வேற ஒரு படத்தை நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் தான் படத்துக்கு உள்ளே இன்வால்வ் ஆகிறேன். சரி ஓகே, இவ்வளோ ஒன்று சொல்ல வரல, அப்போ எதுக்காக அதை காட்டுறான்னு ஒரு கேள்வி வரும்போது தான் தீமேட்டிக்காக இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணல இந்த விஷயம் வந்துச்சு. அப்போ இவன் ஒரு சாதாரண ஒரு ஆர்டினரி பர்சன் தான். இவன் சொல்கிற மாதிரி ஈவெல்லாம் கிடையாதுல்ல. நான் எடுத்தோன்னே அவனை ஈவலாக பார்க்குறேன்ல, அந்த மாதிரி ஈவலான பர்சன்லாம் அவன் கிடையவே கிடையாது. அவன் ஒரு ஆர்டினரியாக ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் ஒரு வேலை ஒன்று பார்க்குறான், வேலைக்கு பக்கத்துலேயே அவனுக்கு ஒரு வீடு வேணும், ஒரு ஃபேமிலி வேணும் அப்படின்னு தான் இருக்கான். அப்போ டக்குன்னு நான் கான்டெம்பரரியாக கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே மாரல் டெலமான்னு ஒன்று இருக்கும் உள்ள. இந்த சட்டம் லீகல் இல்லீகல் இந்த மாதிரி விஷயத்தெலாம் தாண்டி மாரலாக நம்ம தவறான விஷயம் ஒன்று பண்ணுறோம்ல, ஹியூமனிட்டிக்கு அகேன்ஸ்ட் ஏதோ தப்பு பண்ணும்போது நம்ம மைண்டுக்கு கரெக்டாக சொல்லும், இது தப்பு அப்படின்னு சொல்லும். நம்ம நோட் பண்ண மாட்டோம். ஆனால் என்ன பண்ணுவோம்னா, அதை மீறி கடந்து வருவோம். சர்வைவிங்காக என்ன பண்ணுவோம், சொசைட்டி மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது நம்மளும் அதை பண்ண ஆரம்பிப்போம். இப்போ எடுத்து நம்ம ஃபோன் பேசும்போது நம்ம நியூ டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எல்லாம் தப்பு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணும் நமக்கு சில விஷயங்கள். ஆனால் என்ன பண்ணுவோம், ஒரு வழியெல்லாம் பண்ண ஆரம்பிப்போம். உதாரணத்துக்கு நம்ம இன்ஸ்டா ரீல்ஸ் போடுவோம். எல்லாமே என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம வேறு மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் ரொம்ப டீசெண்டான வீடியோஸ் போட்டுட்ருப்போம். இன்னும் கொஞ்சம் என்ன ஆகுனா, கொஞ்சம் சொசைட்டிக்கு வேறு மாதிரி வீடியோஸ்லாம் போட ஆரம்பிக்கும் போது நமக்கு எதுக்கு இதெல்லாம் போடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்த்தா ஒரு இடத்துல நிறைய பேர் பண்ண ஆரம்பிக்கும், நம்மளும் அதை பண்ண ஆரம்பிப்போம். இது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாரும் லார்ஜராக பண்ண ஆரம்பிக்க தப்பே இல்லைன்ற மாதிரி ஆயிரும். ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்புன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த செல்ஃப் கான்ஷியஸ்னஸ்னு ஒன்று இருக்குல்ல, ஆனால் கான்ஷியஸாக ஒருத்தர் இருந்தானா அந்த சொசைட்டியில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வாழ்றது. ஸோ இந்த கான்ஷியஸ்னஸ் நம்ம யாருக்குமே கிடையாது. நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டோம், உள்ளே இன்வால்வ் ஆகிட்டோம், அந்த சொசைட்டிக்குள்ளே இன்வால்வ் ஆகி அதை பிலீவ் பண்ணி பயங்கரமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ சிக்கல் இருக்குது, அது ஃப்யூச்சரில் எந்த மாதிரிலாம் மாறப்போகுதுன்னு இருக்குல்ல, அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. அதுதான் அந்த படத்தில் கூட வரும். கடைசியில் இருமுவான்ல, அவனுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவன் ஃபீல் பண்ணுறான். ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவன் பாடி ரியாக்ட் பண்ணுது. அதான் அவர் மெட்டஃபராகவே விட்டார் படத்தை. அதான் அந்த வால் கூட பார்த்தீங்கன்னா மெட்டஃபராக தான் இருக்கும். இந்த வாளுக்கு அந்த பக்கம் பார்த்தா எல்லாம் நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க, ஆனால் இந்த பக்கம் நிம்மதியாக வாழ்கிறாங்க. அப்போ நமக்குள்ளே நம்ம ஒரு வால் ஒன்று வச்சுருக்கோம், ஒரு பெரிய செவரு மாதிரி கட்டிட்டு இந்த வேல்யூஸு ஈவல்னஸ் எல்லாத்தையுமே உள்ளே போட்டு பூட்டிட்டோம். நம்ம வெளியே என்ன பண்ணுறோம், வேறு மாதிரி ரிப்ரசன்ட் பண்ணுறோம்ல. ஸோ இந்த படத்தை ஹாலோகாஸ்ட் மூவியாக பார்க்காம ஒரு மெட்டஃபராக மாற்றிடலாம். இந்த யூதர்கள் நாசின்றதை தூக்கிட்டு ஓவரால் மெட்டஃபர் ஒரு சொசைட்டிக்கான மெட்டஃபராக பார்க்கும்போது என்ன ஆகுனா, அந்த படம் இன்னும் டீப்பராக உள்ளே போகின்ற மாதிரி தோணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் ஒரு கேஸாக ஒரு வேர்ல்டு இருக்குது. ப்ரெசென்ட்டில் நம்ம அதை கவனிக்காமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த ஃபேமிலி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. கண்டெம்ப்ரரி வேர்ல்டில் பார்க்கும்போது நம்மளும் அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் இருக்குன்றதை நம்ம பேசுனீங்க, நீங்களும் அதை சொன்னீங்க. ஸோ இந்த க்ரைம் எல்லாமே நம்ம ஒரு கான்ஷியஸ்னஸ்க்கு வராமல், நம்ம அதை ஒரு க்ரைமாக பார்க்காம, நம்ம இந்த வேர்ல்டோட சேர்ந்து நம்மளும் அடாப்டிவாக ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்குல்ல. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ இந்த கண்டெம்ப்ரரியில் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நமக்கு இதை டிட்டாச் பண்ணி பேசுறதுக்கூடிய ஒரு விஷயமாக வச்சு இருக்குது. இப்போ நான் பார்க்குறேன், இங்கேருந்து பார்க்குறேன், என்னுடைய ஏஜுக்கு என்னுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ்க்கு இந்த விஷயம் நான் இல்லை அது அப்படி இருக்குது, அந்த டிட்டாச்சாக இருக்குன்றதை பார்த்து புரிஞ்சுக்கிற ஜோனில் இருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு குழந்தை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டெம்ப்ரரியில் பிறக்குது, இப்போ இருந்து அப்படியே வளருதுன்னு வச்சுக்கிங்களேன். இங்கேருந்து வளர்ந்து இன்னும் ஒரு 20-30 வருஷத்துக்கு போகும்போது அதோடைய பிலீஃப் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா.
அதோட பிலீஃப்ன்றது இப்போ இருக்க அந்த வேர்ல்டு தான் கரெக்டு, நான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க இதுதான் கரெக்டு, இந்த இன்ஸ்டாகிராம் தான் கரெக்டு, இந்த ஆன்லைன் இதுதான் கரெக்டு, இல்லை இந்த ஆன்லைனில் வாங்குறது தான் கரெக்டு, இப்படி லைஃப் வாழ்கிறது தான் கரெக்டுன்றது ஃப்ரம் பேசிக்லேருந்து மைண்ட்லேருந்து அந்த ஒயர்ட் ஆகுதுன்றது. இப்படியாப்பட்ட ஐடியாலஜி தான் வந்து பார்த்திங்கன்னா ஹிட்லர் கூட இருக்கிற ஐடியாலஜி. அவங்க வந்து அந்த பேசிக் அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அந்த அவங்களுடைய பேசிக் லைஃப் ஸ்டைலிருந்து சின்ன குழந்தையிலேருந்தோ இல்லை ஒரு டீனேஜ்லேருந்தோ இது மட்டுமே புகுத்தி வளரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பிலீஃப் தான் கரெக்டுன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு மொராலிட்டி என்ன, மாரல்ன்றது அவன் வேறு மாதிரி பார்க்குறான். அவன் எப்படி பார்க்குறான்னா, நான் இத்தனை பேர் கொல்றது மூலிமா அதில் வருதில்ல, இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து 300 பேராச்சும் கொண்டாகணும், இல்லை 2000 பேராச்சும் கொண்டாகணுன்றது வந்து ஒரு டாஸ்க்காக எடுத்துகிட்டு அது ஒரு ப்ரைடாக வேலை பார்க்குறது இருக்குல்ல, அதுக்கு வந்து நான் வந்து கவுண்டர் பாயிண்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். டே இதெல்லாம் தப்புடா, இதுக்கு கில்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களாடான்ற மாதிரி எதிர்பார்க்குறது என்னுடைய மைண்டு வந்து. நான் வந்து அதை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கான ஆன்சர் அங்கே கிடைக்கவே இல்லை. எனக்கு உண்மையிலே ஷாக்கிங்காக இருக்குது படம் பார்க்கும்போது. என்ன இது அப்படியே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு ஒரு கவுண்டர் பாயிண்ட்டாக இல்லை இதோடைய டெத்தோட இம்பாக்டாக இப்போ ஷிண்டர் லிஸ்ட்லாம் வரும்ல, அதோட இம்பாக்டை காட்டுவாங்க. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குன்ற ஒரு கேரக்டர் எமோஷன் ஆகும், இந்த ஷிண்டர் அவர் வந்து எமோஷன் ஆவார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுனா வருமானு பார்த்தா எதுவுமே இருக்கா, அவன் நின்றுக்கிட்டு இருப்பான், பேக்ரவுண்டில் அந்த புகை எரிஞ்சு வர அந்த பீப்புளை எரிஞ்ச புகை மட்டும் போகும் ஒரு மிட் ஷாட்டில். அதிகபட்சம் அவன் காமிச்ச விஷுவல்ஸ் அது மட்டும்தான். ஸோ இந்த கொஸ்டின் இருக்குல்ல, இப்போ அந்த பிலீஃப்ன்றது அவன் ஏன் இதை பண்ணுறான், இந்த கொலைகள் ஏன் பண்ணுறான்னா, இது வந்து நம்ம எதிரி, ஜூஸ்ன்றவன் நம்ம எதிரி, எதிர்நாட்டுக்காரன் வந்து நம்மளுடைய எதிரி, அவனை கொல்வது மூலிமா எனக்கு என்ன ஆகுதுன்னா என் கண்ட்ரியில் ஒரு ப்ரைட் கிடைக்குது, என் பீப்புள் எல்லாமே என்னை வந்து சந்தோஷமாக பார்க்குறாங்க, நான் ஒரு நல்லது தான் பண்ணிகிட்ருக்கேன், என் நாட்டுக்காக பண்ணுறேன், என்னுடைய நாட்டுக்காக நான் பண்ணுறேன்ற ஒரு விஷயத்தினால மொராலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷிஃப்ட் பண்ணிக்கிறது இருக்குல்ல, அது எனக்கு பெரிய ஒரு கொஸ்டின் அந்த படம் பார்க்கும்போது வந்தது. ஸோ அப்போது அது வந்து இப்போது அது யாருமே எந்த கேரக்டருமே வந்து வாயால் சொல்லி இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து நமக்காக உணர்ந்து பேச ஒரு விஷயமா இருக்குது. இந்த விஷயத்த படத்தில் எந்த கேரக்டரும் வந்து சொல்லலை. ஸோ அதுதான் ஒரு டேரக்டருடைய ஒரு ரைட்டருடைய ஒரு இம்பேக்ட்னு நான் சொல்லுவேன். ஒரு ரைட்டிங்காக எனக்கு வந்து ஒரு இன்டைரக்டாக ஒரு விஷயத்தை எனக்கு வந்து நிறைய ஆம்பிக்யூட்டி மூலிமா எனக்கு சொல்ல கடத்துறாருல. ஸோ எனக்கு அவ்வளோ டிஸ்கஷன்ஸ் எனக்குள்ளே வந்தது. அதனால் எனக்கு அந்த ஒரு விஷயம் ரொம்ப இம்பேக்டாக இருந்தது இந்த படத்தின் மூலியமாக. இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஒரு விஷயம், இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து என்னென்னா பிலீஃப் வெர்சஸ் மொராலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த படத்தில் அந்த விஷயம் ரொம்ப 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 டீப்பராக இருக்குது. பிலீஃபுக்கும் மொராலிட்டிக்கு கூடிய டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, எந்த அளவுக்கு அந்த லைன் வந்து பிளர்ராக இருக்குன்றதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ்னு சொல்லுவோம். ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ்னு ஒன்று இருக்கும், அதுதான் பிலீஃபாக இருக்கும். ஒரு நம்பிக்கை இருக்கும், இந்த கடவுள் இருக்குது அப்படின்னா நம்ம ஊரில் ஒரு கடவுள் இருப்பாங்க, அமெரிக்காவில் வேற ஒரு நாட்டில் வேற ஒரு கடவுள் இருப்பாங்க, அது எல்லாருமே நம்பி அதுக்குள்ளே போயிட்டே இருப்பாங்க. இப்போ நீ கடவுள் இல்லைன்னு நம்பிட்டா கடவுள் இல்லை தான், அதுக்கான ரிச்சுவல் வேறு. ஸோ ஒரு நம்பிக்கை சார்ந்து வளரும்போது என்ன ஆகுனா அந்த நம்பிக்கை நம்ம பிடிச்சிக்குவோம், அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம அதுக்குள்ளே கேள்வியே கேட்க மாட்டோம். அதுக்குள்ளே கேள்வி கேட்கும்போது தான் ஃபிலாசாபிக்கல் டிபேட் வரும் நம்பிக்கையில். இது சரியா தப்பா, அதை பண்ணலாம் பண்ணக்கூடாதா, இதை தாண்டி தான் மொராலிட்டின்ற ஒன்று இருக்கும். இது சரி தப்புன்னு சொல்லிட்டு நம்ம என்னதான் டிஸ்கஸ் பண்ணாலும் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கும். இப்போ மனிதனை கொல்லலாமா கொல்லக்கூடாதா, அதுக்கு கொல்லான்றதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கும், கொல்லக்கூடாதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். பட் மொராலிட்டியாக இருக்குல்ல, நான் ஒரு குழந்தைய போய் கொல்ல முடியுமா, என்னால் கொல்ல முடியாது. ஏன்னா நானே என்னோட மைண்ட் என்னை தடுக்கும், என்னோட கான்சியஸ்னஸ் அது பண்ணாது. ஆனால் ஒரு குழந்தைய கொல்லுன்னு ஒரு பிலீஃப் உருவாக்க முடியும் என்னால். கடவுளுக்காக நீ கொன்னினா நாளைக்கு உன்னோட குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிலீஃப் உருவாக்கி என்னால் கொல்ல வைக்க முடியும். ஸோ இப்படி பிலீஃப்குள்ளே போய் மாட்டிக்கும் போது நம்ம மொராலிட்டியாக ஒரு கேள்வி கேட்க மாட்டோம். ஸோ இந்த படத்தில் என்ன ஆகுதுன்னா அவங்க ஒரு பிலீஃபில் இருந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மொராலிட்டியாக நான் என்ன பண்ணுறேன், நான் பிலீஃப்குள்ளே இல்லை, அவனோட பிலீஃபில் இல்லாமல் நான் மொராலிட்டியாக பார்த்து தப்புன்னு கத்திக்கிட்டே இருக்கேன். அங்கே இருக்க எவனுக்குமே அந்த தப்புன்ற விஷயம் வரவே இல்லை. அப்போ ஏன் இப்படி இருக்கான்றப்ப நான் சொன்னல கான்டெம்பரரி சொசைட்டியில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன்னு. அப்போ என்ன பண்ணேன், நான் கான்டெம்பரரியாக நான் அந்த சொசைட்டிக்கு வந்துட்டு யோசிச்சு பார்க்குறேன். அப்போ நம்ம என்ன பிலீஃபில் இருக்கோம், இதில் இருக்க மொராலிட்டியை டிஸ்கஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியுது. எல்லா காலகட்டத்திலையுமே பீப்புள் வந்து ஒரு குறிப்பிட்ட பிலீஃப்குள்ளே தான் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட பிலீஃப், குறிப்பிட்ட வாழ்க்கை முறைக்குள்ளே இருப்பாங்க. அந்த வாழ்க்கை முறைக்குள்ளே என்ன சிக்கல் இருக்குது, இதால் என்ன பாதிப்பு மற்றவங்களுக்கு நடக்குது, நமக்கு நடக்குன்றதை பார்க்கவே மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம டிவியில் நியூஸ் இருக்குல்ல, டெய்லி நியூஸில் அவ்வளோ வயலன்ஸ் காட்டிக்கிட்டே இருப்பான். அந்த வயலன்ஸை பார்த்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். நம்ம அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த வயலன்ஸ்லாம் இவ்வளோ பேர் அடிபட்டு சாகுறான், இவ்வளோ பேர் பண்ணிகிட்டு இருக்கான்றதை. அதே மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம இந்த இன்டர்நெட்டை வந்து தப்பாக சொல்ல வரல, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ டிக்டாக்ல ஒரு கட்டத்தில் என்ன பண்ணேன்னு தெரியுமில்ல, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு போலீஸோட வேனில் ஏறுறது, ஒருத்தனை அடிச்சுட்டு ஓடுறது, இதெல்லாம் நம்ம எடுத்தோன்னே பண்ணும்போது ரொம்ப தப்புன்னு தெரியும். சின்னதாக கோடிக்கணக்கான பேர் இதை பண்ணும்போது எப்படி இருக்கும் நமக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், போயிட்டு பப்ளிக் உண்மையாலுமே அடிப்போம், ஒருத்தனை கொலை பண்ணுவோம், என்ன வேணாலும் பண்ணிட்டு வீடியோ எடுத்து போட்டால் இது மாதிரி பார்க்கலான்னு இருக்குல்ல. ஸோ இந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு கட்டத்தில் அதை அடாப்ட் ஆகிறோம்ல, இதுதான் மிகப்பெரிய தவறுன்ற மாதிரி தோணுச்சு. இது தவறுன்னு சொல்ல வரல,
இது வந்து நம்ம நோட் பண்ணவே மாட்டோம். இந்த சொசைட்டிக்குள்ளே வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த உலகத்திலே மிகப்பெரிய கிரிமினல் யார் அப்படின்னா காமன் மேன் தான். இந்த எவ்ரிடே லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கான ஒரு மேன், எனக்கு வந்து ஒரு குடும்பம் வேணும், ஒரு வாழ்க்கை வேணும், நான் ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை ஒன்று வாழணும்னு ஆசைப்பட்றான்ல, அவன் தான் இருக்கிறதுல மிகப்பெரிய கிரிமினல். ஏன் அப்படின்னா அவன் தான் சொசைட்டி சொல்கிற எல்லா விஷயத்தையும் அப்படியே அடாப்ட் பண்ணிக்குவான். அடாப்ட் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போவான். இப்போ இன்டர்நெட் வருதா, டக்கு இன்டர்நெட் எடுத்துக்கிட்டு அது என்னெல்லாம் சொல்லுதோ அது சரி தப்புன்னு எதுவுமே தெரியாது அவனுக்கு. என்ன சொல்கிறாங்களோ ஃபாலோ பண்ணுவான். ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணுமா டக்குன்னு ஓட்டு போடுவான். ஒரு ஹீரோ பெரிய ஆள் ஆக்கணுமா பெரிய ஆள் ஆகணுமா, அவன் தான் ஃபேனாக இருப்பான், அவன் தான் ஒரு ஓட்டராக இருப்பான், அவன் தான் கன்சியூமராக இருப்பான். எல்லா வகையிலுமே எல்லாரும் பிச்சு 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 அவனை தின்னுட்டு இருப்பாங்க. அவனை எப்படிலாம் நான் மேனிப்புலேட் பண்ணுமோ எனக்கு அது மாதிரி மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். ஸோ இவன் வந்து ஒரு க்ரைமில் ஈடுபடுறான்னு இவனுக்கே தெரியாது. அவ்வளோ விஷயம் அவ்வளோ அட்ராசிட்டி பண்ணுறான்னு இவனுக்கே தெரியாது. ஸோ அப்படியான ஒரு பர்சன் தான் இந்த நாசிஸும். ஹிட்லர்னு ஒரு பர்சன் வந்து நாசின்ற ஒரு படையை உருவாக்கி இருக்கக்கூடிய எல்லா காமன் மேனுக்கும் ஒரு ஆசையை கிரியேட் பண்ணி அவன் என்ன பண்ணியிருக்கான், அடுத்தடுத்து அவங்கள தூண்டிருக்கான். ஆனால் ஹிட்லர் மாதிரி நம்ம ஊர்லேயும் ஒருத்தர் இருப்பான். அவன் நம்மளை என்னென்ன பண்ணிட்டு இருக்கான் நமக்கே தெரியாது. ஸோ ஒரு கட்டத்தில் மார்க் ஜக்கர்பர்க் பார்த்தா கூட ஹிட்லர் மாதிரி இருக்கலாமே, அவன் தான் இன்ஸ்டா எடுத்துகிட்டு நம்மளை சாவடிக்கிறான். என்னென்னோ பண்ணிட்டு இருக்கான்ல. இப்படி எவனோ ஒருத்தர் எங்கே இருந்தாலும் நம்ம ட்ரிகர் பண்ண முடியும். ஸோ நம்ம அந்தளவுக்கு வாழ்நிலபிளாக தான் இருக்கோம். அதுதான் அந்த படம் சொல்ல வருது எனக்கு. அப்படி நம்ம வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன், அவன் ஈவல் நான் குட் அப்படின்னு கிடையாது. நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் எல்லாருமே வாழ்நிலபிள் தான். நம்ம எல்லாருமே எல்லாத்துக்கும் கேப்பபிளான பர்சன் தான். இப்போ சமீபத்தில் நம்ம அந்த சோஷியல் நெட்வொர்க்கில் இருக்க அந்த ரீச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டோடைய, அதாவது வேர்ல்டு வைட் சொல்கிறாங்க, வேர்ல்டு வைடு அவங்களோட கவர்மெண்ட்டோடைய சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய, இதை ஒரு சிஸ்டமை சேஞ்ச் பண்ணக்கூடிய, ரூல்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வந்து ஐடி விங்னு ஒரு விஷயம் வச்சுக்கிறாங்க. ஒரு சோஷியல் நெட்வொர்க்குன்றது ஒரு சாதாரண விஷயமாக பார்க்கப்பட்டு இன்றைக்கி ஒரு பொலிட்டிக்கலோடைய அஜெண்டாவை பாதுகாக்கிறதுக்கோ இல்லை டெவலப் பண்ணுறதுக்கோ ஒரு சோஷியல் நெட்வொர்க் மிகப்பெரிய ஒரு பார்ட்டை ப்ளே பண்ணுது. ஸோ அந்த சோஷியல் நெட்வொர்க் க்ரியேட் பண்ண சில பீப்புள் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் மார்க் ஜக்கர்பர்க் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்குள்ளே ஒரு தாட் வருது, அவனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணணும், இந்த விஷயத்தை நான் வந்து பப்ளிஷ் பண்ணணும், ஒரு ஃபேஸ்புக்குன்ற ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணணும்னு ஒரு தாட் ஒன்று வருது. அதன் மூலிமா என்ன ஆகுதுன்னா அதற்கான விஷயத்தை அவன் பண்ணுறான், பெரிய ரீச் போகுது, அது பெரிய நிறைய பீப்புள் உள்ளே வராங்கன்னு போது இப்போது அந்த 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 விஷயம் ரீச் ஆகும்போது நான் ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணிட்டேன்னு இருக்குல்ல, அப்போ க்ரியேட் பண்ணும்போது அதுக்கான பீப்புள் கிடைக்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறாங்கன்னு போது அதுக்கான வெறியாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பேஷன் வந்து வெறியாக மாறுதில்ல. வெறியாக மாறும்போது என்ன ஆகும்னா அது வந்து க்ரைம்குள்ளே தான் போகும் வெறியாக மாறும்போது. ஸோ அப்போ நிறைய பீப்புள் உள்ளே வராங்க. ஸோ இப்போ இதோடைய கிளையாக பார்க்கும்போது இதற்குள்ளே ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு, இன்ஸ்டாகிராம்குள்ளே ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிட்டோ இதற்குள்ளே வரும்போது இதுக்குள்ளே சின்ன சின்ன ஃபேம் காசப்பட்டு அவனுக்கு பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன சின்ன வீடியோ போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வர அப்ரிசியேஷன் இதெல்லாம் பார்த்து அடுத்து வேறு விதமாக போடணும், இது இந்த அளவுக்கு வியூஸ் இவ்வளோ லைக்ஸ் வருதுன்ட்டு இதுக்கு மெனக்கெட்டு இதுக்கப்புறம் இந்த போலீஸ் வேனில் ஏறி ஒரு விஷயம் பண்ணுறதோ இல்லை பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறதோ அந்த விஷயங்கள்லாமே வந்து மோர் அண்ட் மோர் வந்து அப்ரிசியேஷன் எதிர்பார்க்குற அந்த வெறித்தனம் போதில்லை. ஸோ இதுக்கு தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதில் என்ன ஒரு பேசிக்காக நான் சொல்ல வரேன்னா ஹிட்லருடைய அந்த தாட், இப்போ அவனுக்கு ஏற்பட்ட சில ஒப்பீனியன், அவனுக்கு வந்த சில தாட், அவனுக்கு வந்த ஒரு பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ், அதன் மூலியமாக அவனுக்கு பவர் வரும்போது அவன் எடுக்கிற அந்த ஆக்ஷன், இந்த தாட், இந்த ஒரு பிலீஃப் மூலிமா ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு சட்டத்தை உருவாக்கி இதுதான் பண்ணணும் அப்படின்ற விஷயம் க்ரியேட் பண்ணி அதுக்காக சில கீழே இருக்க சோல்ஜர்ஸ் பண்ணுறாங்கல்ல, இந்த ஜெனசைட் பண்ணுறதுன்றது, பீப்புளை ஜெனசைட் பண்ணி அந்த ஒரு விஷயம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டுன்னு நம்ப வைக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுதான் நான் கனெக்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தது இந்த ரெண்டு விஷயமே வந்து. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹிட்லருடைய ஒரு ஒரு ஒப்பீனியனை கரெக்டுன்னு அதோட ஒரு ஸ்பீச் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம் எதனாச்சும் பழையது, ஒரு ஃபயர் மாதிரி பேசி அதை பிலீவ் பண்ண வைக்கிறது இருக்குல்ல. ஸோ ஹியூமன் மைண்ட் வந்து அதை பிலீவ் பண்ணும்போது அதுதான் கரெக்டுன்னு இது பண்ணுது. ஸோ அதே மாதிரி தான் கண்டெம்பரரி லைஃப்லையும் நான் பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. இப்படி இருந்தால் தான் கரெக்டு, இதுதான் லைஃப் ஸ்டைல்னு நம்ம பிலீவ் பண்ண வச்சு அதுக்காக நம்ம கன்சியூமர் ஆக்க வைக்கிற விஷயம் இருக்குல்ல, அதுக்கு நம்ம மெனக்கிறது. ஸோ இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கரெக்டான இந்த ப்ரெசென்ட்டில். இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஃபாசிசம்னு சொல்லிட்டு, இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம பார்த்த படங்கள், இந்த ஃபாசிஸ்ட் பற்றி பார்த்த படங்கள் எல்லாமே அவன் வேறு யாரும் நினச்சி பார்த்துருப்போம். அவன் வந்து ரொம்ப மோசமானவன் இருக்குல்ல. இந்த படம் தான் ஃபஸ்ட் டைமாக நான் என் லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுது அப்படியே. இப்போ நம்ம ஊரில் இந்த மாதிரி சிக்கல் இருக்குது, எல்லா ஊர்லேயுமே இருக்கும். இப்போ பிளாக் ஒயிட் ப்ராப்ளம் இருக்குது, ஃபாசிஸ்ட்டு. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா
இந்த ஜாதிய பிரச்சனைலாம் இருக்குல்ல, இவன் கம்யூனிட்டி ப்ராப்ளம் இருக்கும், அதே மாதிரி ரிலீஜியஸ் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா கனெக்ட் பண்ணும்போது தெரியும்ல நம்ம எந்த அளவுக்கு தப்பாக இருக்குன்றது இருக்குல்ல. அதான் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படி ஒரு கதையை வச்சு நீ வாழக்கூடிய வாழ்க்கையும் இதுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் அந்த படத்தில் ரொம்ப யூனிக்கான விஷயமா எனக்கு தோணுச்சு. அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. இப்போ இந்த படம் ஓவராலாக பார்த்து முடிச்சோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த படத்தில் இருந்த இந்த யூதர் நாசிகள் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் இந்த ஒட்டுமொத்த படத்தையுமே நான் மெட்டஃபராக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மெட்டஃபராக பார்க்கும்போது எனக்கு இன்னும் இந்த படம் டீப்பராக புரிஞ்சுது. அது எந்த மாதிரி மெட்டஃபர்ன்ற ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். ஏன்னா இதே மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்டோரியில் இந்த மெட்டஃபர் நான் பார்த்துருக்கேன். அதனால நான் சொல்கிறேன். ஒரு ஊர் ஒன்று இருந்துச்சான். ஒரு ஊரில் எல்லாருமே மக்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த ஊரில் யாருக்கும் எந்த கஷ்டமுமே கிடையாது. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு ஊர். அப்போ என்னென்னா அந்த ஊரோட நடுவில் ஒரு மிகப்பெரிய பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கு கீழே ஒரு 2 வயசு 3 வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய கட்டி போட்டிருக்காங்க. ஒரு சிலை மாதிரி அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு எல்லாரும் போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் எல்லாரும் போய் பார்த்துட்டு வருவாங்க அந்த குழந்தைய. அப்போ ஊரில் இருக்க எல்லாரும் போகும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுமா, கதறுமா, என்னை வெளியே விட்டுருங்க, நான் இங்கே ரொம்ப கஷ்டப்படுறேன், ப்ளீஸ் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி கதறும். ஆனால் யாருமே அந்த குழந்தைய கண்டுக்கவே மாட்டாங்க. இப்படியே போவாங்க. அப்போ பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும், இல்லைனா குழந்தை இப்படி கதறுதுன்னு சொல்லிட்டு. அப்படியே போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு வெளியே வந்துடுவாங்களாம். வெளியே வந்து பார்த்தா இந்த ஊர் நல்லா இருக்குல்ல. ஸோ அவங்களுக்குள்ள என்ன ஐதீகம் இருக்குது அப்படின்னா, இந்த குழந்தை கஷ்டப்பட்டால் தான் நம்ம ஊர் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் அந்த உள்ளுக்குள்ளே அந்த குழந்தை கத்துறதை அப்படியே விட்டுருவாங்க. அந்த குழந்தை இருந்தாலும் செத்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த குழந்தை அப்படி கத்துனா தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்றதுக்காக அவங்க மேலே வந்துட்டு அந்த ஊர் பசுமையாக இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்களாம். ஸோ இது என்ன இந்த கதையில் என்ன மெட்டஃபராக சொல்லுவாங்கன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் இப்படி ஒரு வாய்ஸ் ஒன்று கத்திக்கிட்டே இருக்கும். நம்ம இருக்க சொசைட்டியில் இவ்வளோ தப்பு நடக்குது அதை பாடுறா அப்படின்னு சொல்லும். ஆனால் என்னென்னா இதை பார்த்தனால வாழ முடியாது. நான் நிம்மதியாக வாழ்றதுக்கு அந்த குழந்தைய நான் சாகடிக்கணும், அந்த குழந்தைய நான் அடைச்சி வைக்கணும்ல. அந்த மாதிரி அந்த படத்தில் ஒரு வால் இருக்குது. வாளுக்கு பின்னாடி மிகப்பெரிய ப்ராப்ளம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதை பார்த்தனால வாழ முடியாது. அப்போ நான் வாழ்றதுக்காக என்ன பண்ணுறேன், அந்த வாளுக்கு பின்னாடி இருக்க ஒரு வாய்ஸை அதை அப்படியே நான் கட் பண்ணுறேன். அப்போ எனக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு வால் நான் கிரியேட் பண்ணி எனக்குள்ளே ஏகப்பட்ட வாய்ஸ், அதுதான் மாரல்னு சொல்கிறேன். இந்த மொராலிட்டின்றது யூனிவர்சல் ட்ரூத் தான். இந்த யூனிவர்சல் ட்ரூத் வந்து நம்ம இருந்தாலும் இல்லாட்டி அது இருக்க தான் செய்யும். அது வந்து அது ஈக்குவல் டு சயின்ஸ்னு கூட சொல்லலாம். இப்போ கிராவிட்டின்றது யூனிவர்சல் ட்ரூத் தான், அது சயின்ஸு. பட் ஹியூமன்ஸுக்குன்னு சில ஹியூமன் நேச்சர் இருக்கும், அது மாற்றவே முடியாது. அந்த மாதிரி இப்போ கோவம், ஒரு பிரைமலான எமோஷன்ஸ்லாம் மாற்றவே முடியாது. நம்ம லவ், நம்ம ஒரு சோஷியல் அனிமல் தான் நம்ம. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்குள்ளே இருக்கும், ஆனால் நம்ம கண்டுக்காமல் இருப்போம்ல. ஸோ ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து கேள்வி கேட்கும், இதை பண்ணாத பண்ணுன்னு சொல்லிட்டு. நம்ம எந்த அளவுக்கு அதை அடக்கி வைக்கிற எபிலிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு நீ வந்து சொசைட்டியில் வந்து கான்டெம்பரரி சொசைட்டியில் நல்லா வாழ முடியும். ஸோ இதுதான் இந்த படத்தில் சொல்ல ஒரு விஷயம். இவங்களுக்கே அது தீவுன்னு தோணாதா? இவங்களுக்குள்ள நமக்குள்ள கேள்வி வருதுல்ல, இப்போ இருக்க மொராலிட்டி வச்சு. ஒரு குழந்தைங்க அழுகிற சவுண்டு கேட்டோம் நமக்கு என்ன ஆகுதுன்னா, குழந்தைய கொல்றாங்க அப்படின்னு இருக்கு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், குழந்தைய கொண்டு வந்து தன்னோட குழந்தைய கொஞ்சுவான், தன்னோட குழந்தைய பார்த்துக்குவான். அந்த ஆற்றுல வந்து சாம்பல் போகும்போது என்ன பண்ணால் தூக்கிட்டு ஓடி வரான்ல, ஐயோ குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த குழந்தைகள் இது பார்க்க மாட்டான்ல, யூதர்கள் இருக்கும். ஆனால் அதை அனிமல்னு மாற்றிடுறான் அவனே. இவங்க வந்து கிரியேச்சர்ஸ், உங்களை கொண்டு தான் அவன்ற பிலீஃப்காக பண்ணுறான். ஆனால் அவனுக்குள்ளே இந்த விஷயம் இருக்குது, இந்த மொராலிட்டின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது அப்பப்போ எட்டி பார்க்கும், படத்தில் வரும். அதான் கடைசியில் இந்த இருமல் வரும், அவனுக்குள்ளே ஏதோ டிஸ்டர்ப் ஆகும். இன்னொரு அவங்க அந்த பொண்ணோட அம்மா வந்து தங்கியிருப்பா, அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஹாண்டிங்காக டிஸ்டர்ப் ஆகுன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. ஸோ இது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை தாண்டி அவங்க இதையும் தாண்டி மீறி போகிறாங்கல்ல, அது காரணம் என்ன, அவங்களோட கமிட்மெண்ட் தான். அந்த ஒரு விஷயத்தில் அவங்க பயங்கர கமிட்டடாக இருக்காங்கல்ல. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா அவங்கள அறியாமையே அது உள்ளே கொண்டு போயிட்டே இருக்குது. ஸோ அந்த கடைசியில் அந்த இருமல் விஷயம் வருதுல்ல, கடைசியாக வரும். அதில் அந்த இருமலில் என்ன இருக்குன்னே காட்ட மாட்டான். நான் நினச்சேன்னா சரி படத்தில் அவனுக்கு ஏதோ வியாதி இருக்க போல இருக்கு, இருமல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருந்துச்சு பார்க்கும்போது. ஆனால் அப்படி இல்லாமல் அதை நமக்கு அப்படியே ஓப்பனாக விட்டுட்டாரு. அவனோட பாடி என்ன பண்ணுது, ஏதோ ஒரு வகையில் ரியாக்ட் பண்ணுது மொராலிட்டிக்காக அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் என்ன ஆகுதுன்னா அதை அப்படியே கடந்து போகிறான், அந்த ரியாக்ஷனை பார்க்க மாட்டான். ஏதோ ஒரு தப்பு நடக்குது அவனுக்குள்ள, பட் அதை அப்படியே கடந்து போயிடறான்ற மாதிரி இருக்குது. கடந்து ஒரு டார்க்னஸ் நோக்கி போகிறான் அப்படின்னு முடிஞ்சிச்சு. ஸோ எனக்கு ஒரு விஷயம், நீங்கள் ஒரு கதை சொன்னீங்க, அந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. என்னுடைய ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் வச்சுக்கங்களேன். ஸோ ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க எங்கே வீடு கட்டியிருக்காங்கன்னா, நியர்பை பவர் பிளான்ட் கிட்ட ஏகப்பட்ட ஃபேக்ட்ரிஸு, எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, பவர் பிளான்ட் இருக்குது. அந்த அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்த் சென்னையில் இருக்குது. இப்போது அந்த இடத்துல இவங்க வீடு கட்டியிருக்காங்க. ஒரு நாள் என்ன பண்ணால், மார்னிங் வந்து விடிய காலை எழுந்துட்டு, தூக்கம் சீக்கிரம் எழுந்துட்டேன்ட்டு விடிய காலை எழுந்துட்டு மேலே டெரஸ் போய் நிற்கிறேன். தூரத்தில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இந்த பவர் பிளான்ட்டில் வந்து இப்போ இல்லை காட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே நெருப்பு வந்துக்கிட்டு இருக்கு விடிய காலில். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து மேலே வந்து சில பிளான்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அந்த பிளான்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த பிளான்ட்ஸை வந்து பார்த்துட்டு ஒரு பிளான்ட்டை தொட்டு பார்த்தேன், லீஃபை தொட்டு பார்த்து இப்படி தடவிட்டு கையை பார்த்தா, அந்த பிளான்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த புகை இருக்குல்ல, அந்த புகையால் வந்து அந்த என்ன சொல்கிறாங்க, இந்த கறி இருக்குது. நான் ஒரு செகண்ட் எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அப்போ அங்கே வாழ்கிறவங்களுடைய நிலைமை என்ன,
அப்போது அந்த உடைய இம்பேக்ட் இருக்குல்ல, அதோட இம்பேக்ட் தான் வந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்கு, கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பச்சை பசங்க இருக்க அந்த பிளான்ட் நான் தொட்டு பார்க்கும்போது இருக்க அந்த 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 கறி வந்து என் கையில் இருக்கும்போது உடனே அங்கே பார்க்கும்போது எனக்கு பயம் வந்துடுச்சு. அதை எனக்கு ஞாபகப்படுத்தின மாதிரி இருந்தது இந்த படம் பார்க்கும்போது. எனக்கு அந்த மொமெண்ட்டை ஞாபகப்படுத்தின மாதிரி இருந்தது. ஸோ இப்போது இப்போ கான்ஷியஸான என்ன பண்ணுவோம், அங்கே வாழ மாட்டோம், ஆனால் அங்கே வாழ்ந்து தான் ஆகணும். இந்த கான்ஷியஸ்னை தள்ளி வச்சு வாழ்ந்து தான் ஆகணும்னு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு ரிலேட் ஆச்சு. இப்போ கண்டெம்பரரியில் ஒரு லைஃப் நான் பார்க்கும்போது பயங்கர இம்பேக்டாக இருந்தது. இப்போ எனக்கு ஓவராலாக இந்த படம் தோணும்போது நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணோம் அந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணால் அந்த படத்தில் ஒரு விஷயம் பேசணும், அந்த வால்ன்ற ஒரு விஷயத்தை மெட்டஃபராக சொன்னோம்ல. இப்போ அந்த வால்ன்ற விஷயம் மெட்டஃபராக இருக்கும்போது எனக்குள்ளே நான் எந்த அளவுக்கு ஈவல்னஸை அடக்கி வைக்கிறேனோ அந்த அளவுக்கு என்னால் சர்வே பண்ண முடியும். நான் வந்து ஈவில் கிடையாது, ஆனால் நான் இந்த அளவுக்கு டாலரேட் பண்ணுறேன்னு இருக்குல்ல, இந்த விஷயத்த அந்த ஒரு கேம்பை வந்து நான் டாலரேட் பண்ணிக்கிட்டேன்னா அந்த இடத்துல நிம்மதியாக வாழ முடியும் என்னால். அதை பழகிட்டாங்க, அவங்க இயல்பாகவே பண்ணுறாங்க, வலுக்கட்டாயமாக கஷ்டப்பட்டுலாம் பண்ணல. பட் இது இயல்பாக வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு படம் பார்க்கும்போது எனக்கு. இது எப்படி இயல்பாக இந்த அளவுக்கு இயல்பாக மாற்றிக்க முடியும் ஒரு பர்சனல்னு இருக்குல்ல, மாற்றிக்க முடியும். பட் ஆனால் அது நேச்சர் கிடையாது. ஏன் நேச்சர் கிடையாது அப்படின்னா அதுக்கே அந்த படத்தில் டேரக்டர் வந்து ஒரு ஆன்சர் வச்சிருக்காரு. படத்தில் எங்கே வைக்கிறாருன்னா, ஒரு டக்குன்னு வந்து ஒரு இன்ஃப்ராரெட்டில் ஒரு சின்ன குழந்தை ஒரு பொண்ணு மாதிரி வந்து ஆப்பிள் வச்சுக்கிட்டே போகும் எல்லா இடத்துலையும், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கும். எனக்கு இது ஃபஸ்ட்டு புரியவே இல்லை பார்க்கும்போது, அடுத்தும் புரியல. எனக்கு படமாக பார்க்கும்போது இந்த விஷயத்தை ஏன் காமிச்சாங்கிறதே தெரியல. அப்புறம் டேரக்டரோட இன்டர்வியூஸ்லாம் கொஞ்சம் பார்த்தேன், இந்த விஷயத்தை ஏன் வச்சாரு அப்படின்றப்ப உண்மையாலுமே அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்துச்சான். ஒரு பொண்ணு என்ன பண்ணுன்னா, இந்த நடக்குள்ள அட்ராசிட்டி, யூதர்களை கொல்றது, யூதர்களை இழுத்துட்டு போகிறது இதெல்லாம் பார்த்துட்டு, அப்போ இவங்களுக்கு பசிக்கும்ல, இவங்களுக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டேங்களான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உண்மையாலுமே போயிட்டு அதான் அவங்க வந்து இந்த ரயில் ரோட்ஸ் வேலை பார்க்கறது, அங்கே ரொம்ப டார்ச்சர் பண்ணி வேலை பண்ண வைக்கிறது, அதனால அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்கன்றத அவங்க பார்த்துருக்காங்க, சாகிறதும் பார்த்துருக்காங்க. இதனால கொடுமை பண்ணி பசி பட்னியாக இருந்தது. ஆமாம். இப்போ பார்த்தால ஒரு சின்ன பொண்ணு, அதுக்கு ஒரு ஹியூமனிட்டி இருக்கும்ல, அது இயல்பாகவே அது வந்து இந்த மாதிரி பிலீஃப்குள்ளே மாட்டாது. அப்போ இயல்பாகவே ஒரு ஹியூமன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை என்ன பண்ணுதுன்னா, அப்போ இவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணால் நமக்கு சிக்கல். அப்போ யாருக்கு தெரியாமல் நைட் என்ன பண்ணுது, நேராக போயிட்டு எல்லாருக்கும் ஃப்ரூட்ஸ் வைக்குது. முடிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் சாப்பிட முடியுமோ சாப்பிட்றாங்க. அங்கேருந்து ஒரு நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து அது மியூசிக்லாம் வாசிச்சு பார்க்குது. ஸோ இதான் ஹியூமனோட நேச்சர் ஆக்சுவலாக. ஒரு தப்பு நடந்தால் ஒருத்தர் ஒரு ஹெல்ப் கேட்கும்போது அந்த ஹெல்ப் பண்ணுவோம். இது அனிமலுக்கும் இருக்கும், ஹியூமனுக்கும் இருக்கும். இந்த எல்லா நேச்சருமே இருக்கிறது தான். அதான் சொன்னார், இந்த கதை வந்து ஒரு ஹோப்லெஸ்ஸான கதையாக இருக்குது, பயங்கர பெசிமிஸ்டிக்காக இருக்குது. இது ஆப்டிமிஸ்டிக்காக என்னால் எதுவுமே வைக்க முடியலன்றப்ப இந்த ஒரு சப்ளாட் மாதிரி இது கிடச்சிருக்கு. அதை எடுத்து உள்ளே வச்சிட்டோன்னே எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது படமாக ஓரளவு பார்க்கும்போது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு பிலீஃப் மூலிமா நம்ம பண்ணக்கூடிய ஒரு தப்பை மறைக்கிறது இருக்குல்ல, நான் ஒரு பிலீஃப்குள்ளே இருக்கேன், அதை நான் பண்ணுறேன் அப்படின்றது என்னோட நேச்சர் கிடையாது, அது நான் வலுக்கட்டாயமாக உருவாக்குறது. என்னோட உண்மையான நேச்சர் என்ன அப்படின்னா, அந்த குழந்தை ஒன்று பண்ணுது இல்லை, அதுதான் உண்மையான நேச்சர், இயல்பாகவே வருது. அந்த பொண்ணு ரிஸ்க் எடுத்து தன்னோட உயிரை ரிஸ்க் எடுத்து போய் ஹெல்ப் பண்ணுது அவங்களுக்கு. ஸோ இந்த படம் வந்து இன்னொரு விஷயம் கொடுத்துச்சு பார்க்கும்போது, அந்த ஒரு விஷயம். ஸோ இந்த படம் பார்க்கும்போதே வந்து ஒரு ஒரு பெசிமிஸ்டிக்கான ஃபிலிம் தான் இது. ஆனால் இது பெசிமிஸ்டிக்கான ஃபிலிம்ன்ட்டு ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே போய் கடைசியாக அந்த கேரக்டர் வந்து நெகட்டிவாக ஒரு அப்ரோச்சுக்குள்ளே போகும்போது, இல்லை அவனுக்கு வாழ்க்கையில் எதிர்பார்த்து நடக்காத போதோ, இல்லை இந்த வேர்ல்டே வந்து கேஸாக முடியும் போது, அதாவது ஒரு பர்சன் மூலிமா முடியும் போது பெசிமிஸ்டிக்காக எனக்கு வந்திருக்கும். இது எனக்கு பெசிமிஸ்டிக்காகவும் நான் பார்க்கல, ஆப்டிமிஸ்டிக்காகவும் பார்க்கல, நான் பேலன்ஸாக அந்த ரெண்டுமே விட்னஸ் பண்ணுறேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணோடைய விஷுவல்ஸ் வந்து இன்ஃப்ராரெட் மாதிரி ஒரு மிலிட்ரி கேமராவில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் இன்ஃப்ராரெட் மாதிரி வரும். அது ஆரம்பத்தில் வரும்போது பயமாக இருந்தது எனக்கு. ஏன்னா அந்த டைமில் அவங்க அப்பா வந்து ஒரு கதை சொல்லுவார், அவங்க குழந்தைக்கு வந்து நைட்டு பெட் டைம் ஸ்டோரி சொல்லிட்டு இருப்பார். செகண்ட் டைம் பெட் டைம் ஸ்டோரி சொல்லுவார், அது வந்து பெட் டைம் ஸ்டோரியா இல்லை வேறு எதனான்ற மாதிரி இருக்கும், ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும், ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஒருத்தனை வந்து எரிச்சு இது பண்ண மாதிரி போகும் ஸ்டோரி. ஒரு பெட் டைம் ஸ்டோரி சொல்கிற குழந்தைக்கு சொல்கிற மாதிரி அதை காட்ட மாட்டாங்கண்ணா. ஆனால் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துல. அதோடைய ஷிஃப்ட்டு காட்டுவாங்க, அந்த பொண்ணு வந்து கடைசியாக என்ன பண்ணிட்டு எங்கே வருது, வீட்டுக்கு வரும்போது காட்டுவாங்க. ஸோ எனக்கு நீங்கள் தான் அந்த படத்தை அந்த ஒரு விஷயம் போட்டதுனால பயங்கர ஒரு பேலன்ஸ்டான இதுவாகிடுச்சு. அப்போது அவருடைய நம்ம அந்த ஃபிலிம் மேக்கராக ஒரு ரைட்டராக வந்து அவர் இன்டென்ஷன் நம்ம புரிஞ்சிக்க முடியுதில்ல. இந்த மாதிரியும் நீங்கள் எடுத்து ஃபுல்லாக வந்து ஒரு பெசிமிஸ்டிக் படம் கிடையாது, நீங்கள் வந்து விட்னஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்குல்ல, ரெண்டுமே விட்னஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து ஆம்பிகியூட்டியில் போகும்போது நம்ம அதுக்குள்ளே ஒரு ஜஸ்டிஃபைக்குள்ளே கொண்டு வர முடியும்னு நான் புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம். ஸோ ஆம்பிகியூட்டி, நம்மளுடைய ஆம்பிகியூட்டிக்கு ஒரு வேல்யூ பண்ண மாதிரி இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு பிலீஃபோ ஒரு ஐடியாலஜியோ இருக்கும்போது, ஃபாசிசம் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்க்கும்போது அந்த ஹிட்லருடைய வேர்ல்டு வார் 2 டைம்ல இந்த ஃபாசிசம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிலீஃபை எதிர்த்து ஒரு விஷயம் வருது இல்லைங்க, பார்த்தீங்களா? அதுதான் ஒரு பிலீஃபையோ ரிலீஜியஸ் பிலீஃபையோ பிரின்சிபல்ஸையோ எதிர்த்து வர விஷயங்கள் தான் ஃபிலாசபிக்கல் டிபேட் வருது. ஸோ அந்த ஃபிலாசபிக்கல் டிபேட் வந்து அந்த பிலீஃபில் இருக்க அந்த மொராலிட்டிக்குள்ள கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு தான் வந்து இந்த ஃபிலாசபிக்கல் வருது. இப்போ நம்ம வந்து குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து ஃபிலாசபர்ஸ் சொல்லலாம், இந்த ஆல்பர்ட் கம்யூன்னு சொல்லலாம், அதுக்கப்புறம்
ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேன். ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு பிலீஃபை வந்து சொல்கிறாங்க, வாழ்க்கையை பற்றின ஒரு ஃபிலாசபிகள் பற்றி சொல்கிறாங்க. ஸோ அப்போது அவங்ககிட்ட இருக்க இந்த பிலீஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் க்ரியேட் பண்ணுறோம். அப்போ அந்த மொராலிட்டிகள் தள்ளக்கூறதுக்கான ஒரு ஹோப் ஒன்று ஒரு விஷயம் உருவாகுது. ஸோ இது எல்லா காலகட்டத்திலும் குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு பிலீஃப் பிரின்சிபல் உருவாகுது, அது கவுண்டர் அட்டாக்காக ஃபிலாசபிகள் உருவாகுது. ஸோ இப்போ ரெண்டுமே மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஃபிலாசபிக்கல் டிபேட், புது ஃபிலாசபி தேவைப்படுதுன்றது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. அதான் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு விஷயம், இப்போ நம்ம வந்து இந்த பிலீஃப்காக ஒருத்தன் ஏன் இப்படி பண்ணுறான், இந்த படம் ஏன் எனக்கு கான்டெம்பரரி ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ நம்ம ஊரில் போலீஸ் இருப்பாங்க. இப்போ போலீஸ் யார் அப்படின்னா மக்கள்லேருந்து ஒருத்தன் தான், மக்கள் இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் வந்து காவல்துறையின் ஒரு வேலைக்காக போகிறான், கவர்மெண்ட்டுக்காக வேலை பார்க்குறான். ஆனால் லாக்அப் டெத்தில் வச்சு கொள்வாங்கல்ல, இதை கேள்விப்படும் நமக்கு எப்படி இருக்கும், ஏன்டா இவ்வளோ ஈவலாக இருக்கீங்க அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு அது ஈவலாக இருக்காது. அவன் ஈவல் பர்சனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் தான் அது, நான் அந்த வேலையில் இருந்தாலும் என்னாலும் நானும் அது கேப்பபிளான பர்சன் தானே, என்னால் சொல்ல முடியாது. நான் இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு தெரியுது நான் அவனை அடிச்சு கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் அவன் அடிச்சு கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் அந்த வேலையில் நான் தான் எனக்கு தெரியும் என்ன நடக்கும் தெரியாது இல்லை. இந்த மாதிரி நான் வந்து வேலைக்கு பார்க்குறேன் நிறைய விஷயத்த, நான் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நீயும் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு இந்த படம். நீ அப்படி வேலைக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம எல்லாருமே இதுக்குள்ளே தான் இருக்கோம், நம்ம எல்லாருமே கேப்பபிள் தான். பட் அதுக்கான பிலீஃபோ அதுக்கான விஷயமும் உருவாகும் போது என்னோட சக்திக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருப்பேன், நான் ஒருத்தர் 4 பேர் நசுக்கிட்டு இருப்பேன். அது எனக்கே தெரியல, பண்ணலாம் பண்ணாமல் இருக்கலாம். அந்த மாதிரி தான் அது இந்த கதையாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் படத்தை பற்றின ஸ்டோரி டெல்லிங் அண்ட் தீம், இந்த படத்தில் என்ன விஷயத்த சொல்ல வந்தாங்க அப்படின்றது அது நம்மளோட ஓன் பெர்ஸ்பெக்டிவ், எங்களோட ஓன் பெர்ஸ்பெக்டிவ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இதோட ஃபில்ம் மேக்கிங் பற்றி நம்ம பேசலாம். இப்போ ஃபில்ம் மேக்கிங்கில் இந்த படத்தில் என்ன யூனிக்காக இருந்துச்சு, ஏன்னா இந்த படத்தில் ஃபில்ம் மேக்கிங் அப்ரோச் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஒரு சினிமான்ற ஒரு மீடியத்தை ரொம்ப கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண படம்னே சொல்லலாம் இதை. ஸோ இது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது, சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக? ஒரு ஃபிலிம் மேக்கிங்காக சமீபத்தில் பார்த்த படத்தில் இந்த படம் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்டில்னஸ்ஸான ஒரு அப்ரோச்சில் இருந்த ஒரு படமாக இருந்தது. காரணம் வந்து எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து மூவ் பண்ணுறதோ இல்லை கேரக்டர் போகும்போது மூவ் பண்ணுறதோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியில் அந்த படம் இல்லவே இல்லை. கம்ப்ளீட் அவுட் அண்ட் அவுட் கம்ப்ளீட்டாக ரொம்ப ஸ்டாட்டிக்காக நம்ம வந்து இந்த படத்தை கவனிக்கிறோம், நம்மளும் ஒரு பர்சனாக அந்த வீட்டுக்குள்ளே அந்த இடத்துல பார்க்குற ஒரு அப்ரோச்சே தான் இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த படத்தோட ட்ரீட்மெண்ட், அதாவது நான் அப்புறம் இந்த சமீபத்தில் இந்த ஆஸ்கரோடைய யூடியூப்பில் வந்து சீனட் அந்த விஷயம் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பற்றின ஒரு மேக்கிங் வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பற்றி பார்க்காதவங்க பார்க்கலாம். அதில் வந்து எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஸ்டோரி டெல்லிங்காக எல்லாமே பற்றி பேசியிருக்காங்க. அதில் ஒரு விஷயம் சொன்னதான் நான் பார்த்தேன். அதில் வந்து இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வீடு ஃபுல்லாக செட் பண்ணிட்டாங்க. அந்த இடம் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு அவுட் அண்ட் அவுட் வந்து அவங்கள நடிக்க விட்டுட்டாங்க அப்படியே. ஸோ அவங்க ரியலாக அந்த இடத்துல ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரிஹர்சல் பண்ணிவிட்டு போய் ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படியே லைவாக எல்லா மொமெண்ட்டும் எல்லாம் அப்படியே கேப்சர் பண்ணுறாங்க. உள்ளே வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர் இருக்கிறதோ கேமராமேன் இருக்கிறதோ யாருமே இல்லை, எந்த டீமுமே இல்லை போல இருக்குது. ஸோ அந்த அப்ரோச் நான் படம் பார்த்ததுக்கப்புறமா ரொம்ப லைவாக இருந்தது. அது கட்லாம் வந்து ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் போவாங்க, அதெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக கரெக்டாக இருந்தது, கிட்டத்தட்ட அப்படியே லைவாக இருந்தது. அவங்களுடைய ஆக்டிவிட்டி பிஹேவியர்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சேம் டைம் வந்து அதான் அந்த படம் வந்து அவர் முடிவு பண்ணிட்டா யாரோடைய சப்ஜெக்டில் இருந்து இப்போ சப்ஜெக்டிவாக இருந்து போகிறேன் இவங்களுடைய ரூட் பண்ணணுன்னா நம்ம அந்த கேமரா எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு க்ளோஸ் வைப்போம், அவங்கள பற்றி கவனிங்க, படம் இவங்களை பற்றின ஒரு முக்கியமான கேரக்டர் பிரதானமான கேரக்டர் இவங்கன்றதுக்குள்ளே போகும். அப்படி இல்லாமல் இந்த எப்படி இதை நான் அப்ஜெக்டிவ்னஸை வந்து இவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது இந்த அப்ரோச் தான் எனக்கு கேட்டதுக்கப்புறமா இது வந்து ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஒரு அந்த மீடியமை பிரேக் பண்ணி இந்த அவருடைய நரேட்டிவ் ஸ்ட்ரக்சரில் புது அப்ரோச்சாக அவர் பண்ணியிருக்கிறது இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பிக் பாஸ்ன்ற ஷோலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி அப்ரோச் தான் இது பண்ணியிருக்காரு. பட் ரொம்ப ரொம்ப லைவாக இருந்தது அந்த அப்ரோச். எனக்கு ரொம்ப ஃபிலிம் மேக்கிங்காக அதை கேட்கும்போது ஷாக்காக இருந்தது. ரொம்ப ரொம்ப வேலிடாக அந்த கதைக்கு தேவைப்படுதுன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா படமே அதை பற்றின கதை தான். ஸோ அது ரொம்ப வேலிடாக இருந்தது. அந்த ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு ஃபிலிம் மேக்கிங்காக என்ன விஷயம் பிடிச்சிருந்ததுன்ட்டு? இந்த படத்தில் எனக்கு ஓவரால் ஃபில்ம் மேக்கிங்காகவே அந்த ஓப்பனிங் ஃப்ரேம் இருக்குல்ல, ஓப்பனிங் ஃப்ரேம்லேருந்தே ஒரு இது என்ன மாதிரியான படம், இந்த படத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுறாரு. எப்படி பார்க்கணுன்றதை தாண்டி இந்த படத்தை நீங்கள் எப்படி கேட்கணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணுறாரு படத்தில். உதாரணத்துக்கு எடுத்தோன்னே ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட பிளாக் ஸ்க்ரீன் இருக்கும், ஃபுல்லாக சவுண்டு போயிட்டே இருக்கும். நம்ம இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம் படத்தை, நமக்கு கடுப்பாக இருக்கிறதா ஒன்று காட்டுறா அப்படின்ற மாதிரி இருக்கும். காட்டினதுக்கப்புறம் என்ன ஆகுனா படம் போகும். அவர் எடுத்தோன்னே என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் பார்க்குறது படம் கிடையாது, கேட்குறது தான் படம். இது 2 படமாக பிரிச்சிட்டார் படத்தில். நீங்கள் கேட்குறது ஒரு படம் தான், சேம் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க.
பின்னாடி ஒரு கதை ஒன்று போயிட்டு இருக்குல்ல, ஸோ அதை லிசன் பண்ணுறதுக்கு நம்மளை டியூன் பண்ணிட்டாரு கதையில். அப்போ நம்மளை அறியாமல் என்ன பண்ணுவோம்னா, இங்கே ஒரு படம் ஆப்டிமிஸ்டிக்காக போயிட்டு இருக்கு லைஃப், பட் அங்கிட்டு பெசிமிஸ்டிக்காக ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இது ரெண்டுத்தையும் இன்டர்பிரேட் பண்ணி நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டோரி. ஸோ இந்த ஒரு அப்ரோச் வந்து ஓவராலாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கேமரா இருக்குல்ல, கேமரா வந்து மொத்தமாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி அப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சிட்டார். சொன்ன மாதிரி ட்ராமேட்டிக்கான மூமெண்ட்டோ ட்ராமேட்டிக்கான ஷார்ட்டோ எதுவுமே கிடையாது. ஒரு விஷயம் நடக்கும்போது அவர் எங்கேயுமே புஷ் பண்ணவே இல்லை. ஏன்னா ட்ராமேட்டிக்காக இருக்குன்னா நான் கேரக்டர் ஃபோக்கஸ் பண்ணாதான் ட்ராமேட்டிக்கான ஒரு விஷயம் பண்ணணும். அவர் கேரக்டர் ஃபோக்கஸ் பண்ணாமல் அப்படியே விட்டார். ஸோ அப்ஜெக்டிவாக அந்த வீட்டிலேருந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒரு விஷயத்த. பட் சில இடங்கள் என்னென்னா சீனுக்காக சில பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் சூஸ் பண்ணுவார். ஒரு சீன் நடக்கும்போது அதில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சூஸ் பண்ணி இந்த சீன் முழுக்க யார் மூலிமா போகணும், இப்போ வேலைக்காரியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகும். நீங்கள் சொன்னீங்களா அந்த கேஸ் சேம்பர் பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் எடுக்க வந்த ஒரு பிஸ்னஸ்மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகும், அப்புறம் இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ சூஸ் பண்ணிக்கிறாரு சீனுக்கு சீனு. ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஆஃப் வியூன்றது படத்தில் கிடையாது, எல்லாமே அப்ஜெக்டிவாக தான் இருக்குது. அப்ஜெக்டிவாக இருக்கிறதால உங்களுக்கு கண்டினியூட்டி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓவராலாக அந்த வீட்டை சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணது இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சவுண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டூல் இந்த படத்தில். ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு டூல் வந்து பயங்கர ஒரு வெப்பன் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் இருந்தது என்னென்னா சவுண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் ஒன்று ப்ளே பண்ணியிருக்கு. சவுண்ட் அண்ட் மியூசிக்கோட சவுண்டு தான். இந்த படத்தில் கூட எல்லா இன்டர்வியூலையுமே எடுத்தோன்னே சவுண்டை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, சவுண்ட் டிசைனரை. ஏன் அப்படின்னா சவுண்டு மூலியமாக ஒரு கதை ஒன்று சொல்ல ட்ரை பண்ணுறாங்கல்ல, அந்த கதையை ப்ராப்பராக சொல்லணும். எப்படியெல்லாம் சவுண்டு கிரியேட் பண்ணலாம், பட் ஹாண்டிங்காக எவ்வளோக்குள்ள ரியலிஸ்டிக்காக பண்ண முடியுமோ அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை இன்டர்வியூ எடுத்து உண்மையாலுமே சர்வே இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் இன்டர்வியூ எடுத்து அவங்க எந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் கேட்டாங்க, அவங்களுக்கு எதெல்லாம் ஹாண்டிங்காக இருந்துச்சு, இது ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஹாண்டிங்காக கிரியேட் பண்ண முடியும். அதான் ஹாண்டிங்காக இருக்குன்றதுக்காக அலுவலதே போட்டுக்கிட்டே இருந்தால் கடுப்பாயிடும், அதுவும் செட் ஆகாது. ஸோ அது கரெக்டான பேலன்ஸில் கிரியேட் பண்ணுறது இருக்குல்ல, எவ்வளோ கேட்கணும் எதெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக ஃபில்ம் மேக்கிங்காக அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம், இந்த படத்தில் நான் ஃபில்ம் மேக்கிங்காக பார்த்து ஷாக் ஆன இருக்குல்ல, ரொம்ப யூனிக்காக இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, அந்த தெர்மல் கேமரா விஷயம் இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்தோன்னே சடனாக அது எனக்கு ரொம்ப ஷாக் கொடுத்துச்சு படம் பார்க்கும்போது. நான் வந்து ஒரு ஹாரர் சீனை பார்த்து ஷாக் ஆகலாம், பட் ஒரு ஃபில்ம் மேக்கிங்காக பார்த்து ஷாக் ஆன இந்த இடம் தான். ஏன் அப்படின்னா இப்போ இந்த படம் வந்து லைட்டே கிடையாது, ரியல் லைட்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ரியல் லைட்டில் தான் போயிட்டுருக்கு. அப்போ நைட் சீன் எப்படி எடுக்க போகலான்ற டவுட் எனக்கு வந்துச்சு படமாக பார்க்கும்போது. நைட் சீன் எடுக்கும்போது வெளியே டக்குன்னு ஒரு தெர்மல் கேமரா வச்சு காட்டினோன்னே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அப்போ நைட்டில் நான் லைட் பண்ணி தான் அந்த பொண்ணு ஆர்டிஃபிஷியலாக காட்டணும்ல. இப்போ அந்த பொண்ணு நைட்டில் ரோட்டில் போயிட்டுருக்கு, எப்படி காட்டுறது? ஏதோ ஒரு லைட் சோர்ஸ் வேணும், ஒன்று மூன் லைட் இருக்கணும், இல்லை ஏதோ ஒரு லேம்ப் இருக்கணும், ஏதோ ஒரு இதை வச்சு தான் காட்டணும். அப்போ என்ன பண்ணிட்டாரில் அதை ஃபுல்லாக அழிச்சிட்டார், லைட்டே இல்லை. அப்போ எப்படி பண்ணலாம்? தெர்மல் கேமரா யூஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து நான் எந்த படத்துலையும் இந்த மாதிரி பார்த்தது இல்லை. ரொம்ப ரொம்ப புதுசாக அப்ரோச் இருந்துச்சு, ரொம்ப நியூவாக இருந்துச்சு அந்த அப்ரோச். ஸோ அது பயங்கரம் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, அந்த மூடுக்கும் செட் ஆயிருந்துச்சு, அந்த அப்ரோச் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐரானிக் செட்டப் தான். ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க, பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஆஸான ஒரு ஆம்னியஸான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தில் மெயின் அதான், இந்த இவ்வளோ இம்பேக்டாக இருக்குது, அப்ஜெக்டிவாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஒரு ஃபிலிம் மேக்கிங்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்கன்வென்ஷனல் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப ரொம்ப டாப்பில் இருக்கிறது வந்து சவுண்டு தான். உண்மையாக இந்த மாதிரி படத்துக்கு வந்து சவுண்டு வந்து இவ்வளோ பெரிய ப்ளே பண்ணியிருக்குன்றது. ஏன்னா நம்ம சவுண்டு எதுக்கு வந்து நம்ம சொல்லுவோம், ஒரு ஆக்ஷன் படத்துக்கு, ஒரு சூப்பர் ஹீரோ படத்துக்கு, இல்லை ரொம்ப ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கிங்காக அன்கன்வென்ஷனலாக பண்ணுவாங்கள்ல, ரொம்ப எடிட்டிங்காக அந்த மாதிரி சேலஞ்சாக இருக்க படத்துக்கு சவுண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இவ்வளோ ஒரு மினிமலிஸ்டிக்கான அப்ரோச்சான படத்தில் சவுண்டோடைய வேல்யூ வந்து இம்பேக்டாக இருந்தது. அது ரொம்ப, அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப லைவாக இருக்கிற ஒரு மொமெண்ட், லைவாக இருக்கிற ஒரு விஷயம், நடந்த விஷயம். ஸோ அது வந்து இம்பேக்டாக க்ரியேட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. முக்கியமாக இந்த படத்தில் வந்து மியூசிக்கே இல்லை. அந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துல மியூசிக் வாசிக்கும், அந்த கீழே கிடந்த நோட்டை வச்சுட்டு வாசிக்கும், அதான் மியூசிக்காக இருக்குது. இந்த படத்தோட மியூசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க அந்த ஆம்னியஸான ரொம்ப ஒரு ஹாரரான அந்த பீப்புளோடைய இதுதான், சத்தம் தான், ஸ்க்ரீம் தான், அவங்க சாகிற அந்த துப்பாக்கி சத்தம் தான், அவங்க கத்துற அந்த அலறல் தான், அதுதான் இந்த படத்தோட மியூசிக்காகவே இருந்தது நான் சொல்லுவேன். ஓவராலாக இருக்குது படம். ஒரு கடத்தில் ஆரம்பத்தில் என்னை படத்துக்குள்ளே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்த அந்த பேக்ரவுண்டில் கத்திக்கிட்டு இருக்க பீப்புளோட கத்திக்கிட்டு இருக்க மியூசிக் வந்து அந்த சவுண்டு வந்து ஒரு கடத்து மேலே செட் ஆகிட்டு நான் ஒரு 20 மினிட்ஸ் மேலே அப்படியே கேட்க ஆரம்பிச்சேன். திடீர்னு கான்ஷியஸ் ஆகுது, என்ன அப்படியே படம் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது பார்த்தா அந்த சவுண்ட் அப்போ தான் தெரியும் இருக்குது பேக்ரவுண்டுன்றது. ஸோ அப்போ அந்த ஃபேமிலியோட மைண்ட் செட்டுக்காக நான் போகிறேன், அந்த ஃபேமிலியோடைய வேர்ல்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பழகிட்டு ரொம்ப ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்குள்ளே போயிருப்பாங்க. பட் ஒரு கட்டத்தில் மறுபடியும் அவங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுறது இருக்கும்ல, டக்குன்னு ஒரு சவுண்டு அதிகமாக வருது, அதை பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஃபயர் வந்து அதிகப்படுத்திட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஜன்னல் வழியாக அவங்க பார்க்குறது இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி அவங்க லைஃப் டைமில் மறுபடியும் இல்லை ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குன்ற ஒரு விஷயத்த மறுபடியும் நீங்கள் நார்மலைஸ்டாக இருக்க விடாமல் சில மொமெண்ட்ஸ் காட்டிக்கிட்டே இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி சவுண்ட் டிசைனாக பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் அச்சீவ் பண்ண விஷயமாக தான் இருந்தது.
அதேமாரி இதில் வர கான்வர்சேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைவ்லியாக இருந்தது. கிட்டத்தட்ட இந்த மல்டி கேம் மெயினாக சொல்ல போனால் அந்த விஷயம், அந்த தெர்மல் கேமில் வந்த விஷயம் அப்ரோச் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து பயத்தை கொடுத்துச்சு. வந்து பேய் படம் மாதிரி எனக்கு ஃபீல் வந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு போகும்போது, நடந்து போகும்போது, அந்த ஃபாஸ்ட்டாக போகும்போது எனக்கு ஒரு அனிமேஷன் படம் அந்த ஃபீலில் வந்து ஒரு 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 ஹாரர் படம் பார்க்குற ஒரு ஃபீல் வந்துச்சு. பயந்துட்டு உண்மையில ஒரு அந்த சவுண்டுக்கு அப்பப்போ வர ஒரு ஒரு மியூசிக் மாதிரி ஏதோ ஒரு சவுண்ட் போடுறாங்க. அந்த படம் பார்க்கும்போது தெரியும். அந்த சவுண்டோட அந்த விஷுவலை பார்க்கும்போது வர அந்த பதட்டம் வந்து ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு ஆங்ஸைட்டி ஃபீல் சொல்கிறேன் நான். ஆங்ஸைட்டி ஃபீல்குள்ளே அது கொண்டு போச்சு. ஏன்னா படம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கேயோட்டிக்காக தான் இருக்குது. அது பயங்கர ஒரு அப்ரோச்சாக இருந்தது. ஒரு கான்வர்சேஷன், மெயினாக கான்வர்சேஷன் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இப்போ அவங்க 2 பேர் ரிவர்லேருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு இன்டென்ஸான ஒரு கான்வர்சேஷன் தான். இங்கேருந்து நம்ம போகணும்னு சொல்கிறாங்க, போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க நார்மலாக? அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து க்ளோஸ்அப் போயிருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட லிபர்ட்டி எடுத்துக்கலாம். இவங்க 2 பேருக்குள்ளே சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி சப்ஜெக்டிவாக வந்து அங்கே இந்த மொமெண்ட்டில் போவாங்கன்றது. இவன் ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு இருப்பான், மேலே டாப் ஆங்கில் இருக்கும், யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ மட்டும் சப்ஜெக்டிவாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இந்த இடத்துக்குள்ளே சப்ஜெக்டிவாக சேலஞ்ச் போகாமல் ஃபுல் மிட் ஷாட் இருக்கும். முட்டிக்கு கீழே இருந்து ஃபுல்லாக ஒரு ஃபுல் மிட் ஷாட்டில் அந்த லேண்ட்ஸ்கேப்போட பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கும். ஃபுல் 2 ஷாட் வந்து இந்த பக்கம் இவனுடைய பக்கம் அவனுடைய பக்கம்ட்டு 2 பேரும் 2 ஃப்ரேமில் இருப்பாங்க. அவ்வளோ ஒரு வைடராக வந்து காமிச்சிட்டு இருந்த அப்ரோச் வந்து அது எனக்கு வந்து இந்த படத்தை வந்து அந்த ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி இருந்த ஃபிலிம் மேக்கிங்காக பார்க்கும்போது மெயினான விஷயம் அதுதான் மறுபடியும் எனக்கு தோன்றது. இந்த படத்தை நம்ம வந்து ரொம்ப அப்ஜெக்டிவான ட்ரீட்மெண்ட் போகும்போது அந்த பேக்ரவுண்டாக ஃபிலிம் மேக்கிங்காகவும் பார்த்தீங்கன்னா வெறும் கேமரா ஒர்க்காகவும் சரி, ஒரு ஃப்ரேமாகவும் சரி, அதில் மட்டும் அந்த அப்ஜெக்டிவ்னஸை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ண அந்த சவுண்ட் டிசைன்ஸ் மூலிமா அப்ஜெக்டிவ்னஸை வந்து நமக்கு கொடுத்த இம்பேக்ட் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப நோட் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, மியூசிக் போட்டால் ரொமான்டிசைஸ் பண்ணிடலாம். ஒரு 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 ஆரிஃபைங்காக மொமெண்ட்டை வந்து விஷுவலாக காமிச்சா அங்கேயே முடிஞ்சிடுச்சு. இதான் நடக்குது காட்டில். ஒரு ஆரிஃபைங்கான மொமெண்ட்டை க்ளோரிஃபை பண்ணுறதுக்காக மியூசிக்கை போடுறது, ஒரு வில்லனைஸான ஒருத்தனை காட்டும்போது மியூசிக்கை போடுறது, இல்லை ஒரு ஹீரோவான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது மியூசிக்கை போடுறது, ஒரு எம்பத்திக்காக மியூசிக்கை போடுறது, இது எல்லா இடத்துலையும் போட்டு நம்ம வந்து எஸ்கேபிசம் ஆயிடலாம். அதை எந்த அப்ரோச்சுமே பண்ணலாம் அவங்க. லிட்ரலாக அப்படியே வந்து நம்ம ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டு அந்த இடத்துல கவனிக்கிற மாதிரியான ஃபிலிம் மேக்கிங் அப்ரோச் இருந்து வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்சான அன்கன்வென்ஷனலான ஒரு அப்ரோச்சில் வந்து ஒரு எனக்கு நல்ல இம்பேக்ட் கொடுத்த ஒரு மொமெண்ட்டாக தான் இருந்தது படம் பார்க்கும்போது. இன்னொன்று ஃபில்ம் மேக்கிங்கில் எனக்கு இந்த படத்தில் முக்கியமான விஷயமா தெரிஞ்சது என்னென்னா, 2 வேர்ல்டு காட்டுறாரு. 2 வேர்ல்டுனா ஆடியோவில் ஒரு வேர்ல்டு காட்டுறாரு, இங்கே விஷுவலாக ஒரு வேர்ல்டு காட்டுறாரு. அப்படி இல்லாமல் அப்ஜெக்டிவாகவே ஒரு ஃபஸ்ட்லேருந்தே அப்ஜெக்டிவாக தான் காட்டிக்கிட்டே இருக்காரு எல்லாமே. ஸோ ஒரு கட்டத்தில் கதை கொஞ்சம் சப்ஜெக்டிவாக உள்ளே போகும். எங்கே போகும்னா, ஒன்ஸ் இவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது, வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்றப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வரும். சண்டை வந்தோன்னா ஒய்ஃப் சொல்லிடுவா, எனக்கு இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்குது. அவள் என்ன பண்ணுவான், அந்த வீட்டை ஃபுல்லாக கார்டன் ரெடி பண்ணியிருப்பா, அந்த வீடை வந்து ஒரு மிகப்பெரிய இடமா மாற்றிருப்பா. எனக்கு இந்த இடம் இருக்க பிடிச்சிருக்கு, நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவா. அவன் என்ன பண்ணுவான், நான் முடிஞ்ச வரைக்கும் போய் பேசி இங்கே வர பார்க்கல அப்படின்னு சொல்லுவான். ஸோ இப்போ கான்ஃப்ளிக்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகிடலாம், இவன் திரும்ப இங்கே வருவானா இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவனுக்கு இங்கே வந்தால் கூட மைண்டெல்லாம் ஒர்க்லேயே இருக்கும். ஸோ அந்த வேர்ல்டை போய் காட்டுறாங்கல்ல, அந்த வேர்ல்டை காட்டின விஷயம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ அங்கே ஹாண்டிங்காக சொல்லிட்டு இருப்பான், கேஸ் சேம்பர் மாதிரி இருக்கணும் அப்படின்றப்போ அவ்வளோ கூட்டம் இருக்கும்போது எனக்கு இது இவ்வளோ பேர் எப்படி கொள்வது, நான் 500 பேர்த்த கொண்டுட்ருக்கேன், ஒரு 5000 பேர்த்த நான் எப்படி கொள்வது அப்படின்ற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக அப்போ தான் கொஞ்சம் டேரக்டர் சப்ஜெக்டிவாக போயிருப்பார். அப்போ கூட எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்லாம் இருக்காது, ஒரு மிட் ஷாட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாய்ஸஸ் தான் நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச சாய்ஸ் ஒன்று இருக்குது. கடைசியாக ஒரு முக்கியமான சாய்ஸ் என்னென்னா, திடீர்னு படம் வந்து ஃப்யூச்சருக்கு போயிட்டு வரும். ஒரு கட்டு வந்து என்னன்னா, அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான், இறங்கி வந்துட்டு வாந்தி எடுத்துகிட்டு பார்ப்பான்ல, பார்க்கும்போது ஒரு பிளாக் ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன ஹோல் இருக்கும் கதவில். ஓப்பன் பண்ணால் நமக்கு ஒரு ஷாக் கிரியேட் ஆகும். இது வந்து ப்ரெசென்ட்டாக ஃப்யூச்சர் என்ன நடக்குன்னு தெரியாது. ஒரு கட்டத்தில் தான் நான் ப்ராசஸ் பண்ணுறேன். அதை பார்க்க தான் எனக்கு தெரியுது நான் ஃப்யூச்சரில், ஏன்னா இந்த இடம் வரைக்கும் டேரக்டர் உள்ளே வரவே இல்லை. அப்ஜெக்டிவாக பார்த்துட்டு இருந்த கதை இப்போ டேரக்டரோட சப்ஜெக்ட்டுக்கு போகுது. டேரக்டர் நிறுத்தி ஒரு கதை சொல்கிறாரு, நீ பாடுறா எப்படி ஆகிட்டுன்னு இருக்குல்ல. ஸோ அந்த அப்ரோச் எனக்கு பிடிச்சிருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் பண்ணக்கூடிய இவ்வளோ இன்வால்மெண்ட்டாக சின்சியராக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஒரு கமிட்மெண்ட்டோட, இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது பாருங்களேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி வைக்கிறார் டேரக்டர். அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு கட் பண்ணால் இவன்ட்டு வந்து நிற்கிறாரு, இவன் என்ன முடிவு எடுக்க போகிறான்னு சொல்லிட்டு இவன் எந்த முடிவுமே எடுக்கல. அவன் அப்படியே திரும்பி பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல இருந்து கதையை பிரித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி வச்சு நம்மகிட்ட கொடுத்தாரு கதையை, நீங்கள் எப்படி பார்க்கலன்னா பார்த்துக்குன்ற மாதிரி. அந்த சாய்ஸும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு டயலாக்ல சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி கதை ட்ரெடிஷ்னல் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஏதோ ஒரு டயலாக்லையோ இல்லை டைட்டில் கார்டில் போடுவாங்க, இத்தனை பேர் செத்தாங்க, 60 லட்சம் பேர் செத்து ஏதோ நடந்துச்சுன்ற மாதிரி. அப்படிலாம் இல்லாமல் ஒரு யூனிக்கான ஒரு விஷன் ஒன்று பிடிச்சிருக்காருல்ல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு.
நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து கடைசியாக படம் முடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவாக கொஞ்சம் போவார். அதுவும் ரொம்ப க்ளோஸர் ஷாட்டோ க்ளோஸ் அப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஃபுல் மிட் ஷாட் அந்த மாதிரி ஃபோக்கஸில் இருக்கும். ஃபுல் ஷாட்டு ஃபுல் மிட் ஷாட்டுன்ட்டு அந்த இடத்துல அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வர அந்த போர்ஷன் அங்கே வந்து ஒரு பார்ட்டி நடந்துக்கிட்டு இருக்கும். அங்கே எல்லா ஆஃபீஸர்ஸும் இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல, அந்த சம் ஆஃபீஸில் நினைக்கிறேன். அப்போது டாப்பில் ஒரு ஆங்கிள் வச்சுருப்பாங்க, டாப் ஆங்கிள் வச்சுருப்பாங்க. அந்த டாப் ஆங்கிள் எடுத்து ஒயிட் ஷாட் வந்து ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது எட்ஜஸில் இருக்கிறது எல்லாமே வந்து அப்படியே ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ அந்த அனமாஃபிக் லென்ஸில் வரும்ல எட்ஜஸ் வந்து அந்த மாதிரி அப்படியே ரொம்ப ஒரு வளைஞ்சு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். திடீர்னு அந்த ஷாட் எனக்கு தோணுச்சு, எதுக்கு இப்போ இந்த ஷாட் வச்சாங்க, ஏன் இப்படி ஒரு வைடை காட்டணும்? அந்த வைடில் அந்த ஆஃபீஸ் ரூமில் அந்த ஆடிட்டோரியம் சம்திங் ஒரு ஆஃபீஸ் ரூமில் அந்த டேபிளில் இருந்த எல்லாருமே ஒரு 20-30 பேர் தெரியுறாங்க அதில். இப்போ எதுக்கு இந்த ஷாட் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்தது. போக 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 அந்த மாதிரி ஒயிட் ஷாட்லாம் டாப் ஆங்கிளில் காமிச்சு, ஐ மீன் மேலேருந்து காமிச்சிட்டு இருந்தாங்க டாப் ஆங்கிள். ஸோ இப்போ ஏன் இந்த மாதிரி ஷார்ட் போகும்போது அப்போ தான் அந்த ஒய்ஃபோட கான்வர்சேஷன் வரும்போது அது ரிவீல் ஆகுது. ஏன் அந்த ஷார்ட்டை வச்சுருக்கான்னு போது எனக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, கேஸ் சேம்பர் இதுவே எனக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ நான் வந்து இங்கே வந்து மேலே நின்றுட்டுருக்கேன், ஹை சீலிங்கில் மேலே நின்றுட்டுருக்கேன். ஆனால் இந்த ஹை சீலிங் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஹை சீலிங்கில் அந்த கேஸ் சேம்பராக இருக்கும்போது எப்படி நான் கொலை பண்ண முடியும், அத்தனை பேர் அந்த கேஸ் சேம்பர் மூலிமா எப்படி கொலை பண்ண முடியுன்றது தான் என் யோசனையாக இருக்குது, என் மைண்டில் அங்கே தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அது எனக்கு வந்து அந்த ஹை சீலிங்கிற அந்த ஷார்ட் காமிச்சது, அந்த மொமெண்ட் எனக்கு சைக்கலாஜிக்கலாக கொடுத்தது. இப்போ இவன் இந்த விஷயம் பேசும்போது இவனுடைய ப்ரெசன்ஸ் எல்லாமே இங்கே இல்லை, அவன் எப்படி அடுத்தவனுடைய ஆப்ரேஷனை அவன் கொடுத்த வேலையை முடிக்கணுன்ற விஷயந்தான் இருக்குது. அதை எந்த வகையிலுமே ரொம்ப ஒரு எம்பத்தி ஆகிற மாதிரியோ இல்லை ரொம்ப அவன் வந்து அதை ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரியும் இல்லாமல் ஒரு வேலையாக பேசின ஒரு விஷயம் இருக்குல்ல, அவன் மைண்டு ஃபுல்லாக இது தான் இருக்குது. நீங்கள் சொன்னீங்களா, அவனும் ஹியூமன் தான், அவனுடைய பிலீஃப் வந்து இதுதான் கரெக்டுன்னு வச்சு வேலை பார்க்க வைக்குது அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான அந்த ஷார்ட்டாக அது இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டாக வந்து அந்த நரேட்டிவ் அந்த விஷயம் அந்த கட் பண்ணி ஒரு நரேட்டிவ் போய்கிட்டே இருக்கும். கடைசியாக அவன் வாமிட் எடுப்பான், கட் பண்ணி இடத்த ஒரு இருட்டான ஒரு இடத்த பார்ப்பான், கட் பண்ணால் ப்ரெசென்ட் வந்துடும். ப்ரெசென்ட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி ஜூஸோடைய ஷூஸு செத்தவங்க அவங்க எல்லாமே வந்து ஒரு மியூசியம் மாதிரி போட்டு அதை சானிடைசர் போய் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஷார்ட் காட்டுவாங்க, ரொம்ப ரொம்ப சாகடிக்கப்பட்ட இடங்கள், யூஸ் பண்ண டூல்ஸு எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. நரேட்டிவை கட் பண்ணிட்டார் அவர், அந்த படத்தோட நரேட்டிவை கட் பண்ணிட்டு நீங்கள் இது விஷயத்தை காட்டுறாரு அவர். ஸோ இதன் மூலியமாக ஒரு லிபர்ட்டி, அதாவது ஃபிலிம் மேக்கிங்காக ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, நம்ம ஒரு நரேட்டிவாக எப்படி போகணும், அந்த ஜானர் இந்த விஷயங்கள் இது எல்லாமே அவருக்கு ஏற்ற மாதிரி, இந்த கதை கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் சொல்ல வந்த விஷயத்தை உடச்சி அவர் லிபர்ட்டி எடுத்துக்கிறார் ஃபிலிம் மேக்கிங்கில். அந்த விஷயங்கள் தான் எனக்கு புரிஞ்சுது. அப்படியே ஒரு விஷயத்தை காட்டணுன்ட்டு சரி கட் பண்ணிட்டு அப்படியே படம் முடியல, மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துட்டு அதன் மூலிமா டார்க்காக தான் போய் அவன் படிக்கிட்டு இறங்க படம் முடிஞ்சிடணும் போது எனக்கு அந்த 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 ஃபிலிம் மேக்கிங்காக எடுத்த அந்த சாய்ஸ் லிபர்ட்டி வந்து நரேட்டிவே உடச்சிட்டு அவர் மறுபடியும் அந்த போனது வந்து நான் சொல்ல ஒரு விஷயம் இதுதான் இருக்கு, ஒரு விஷயம் இருக்குல்ல, அவர் சொல்ல இந்த வாய்ஸ் வந்து அது இம்பேக்டாக இருந்தது ஃபிலிம் மேக்கிங்காக. ஸோ ஓவராலாக நம்ம ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஃபிலிம் மேக்கிங் பற்றி பார்த்தோம். எனக்கு ஃபைனலாக ஒரு ஃபிலிம் மேக்கிங்காக எனக்கு இப்போ சமீப காலத்தில் நான் பார்க்குற படங்கள் சரி, இல்லை கொஞ்ச காலமாக வேர்ல்ட் ஃபிலிமாக நம்ம பார்க்கும்போது கன்வென்ஷனலாக இருக்கிற அந்த ஃபிலிம் மேக்கிங் வந்து உடச்சி அன்கன்வென்ஷனலாக சில டேரக்டர்ஸ் வந்து சில ஃபிலிம்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அது சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா அது நிறையவே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது எக்ஸாம்பிள் வந்து ஒரு கதையை ஒரு சப்ஜெக்டிவாக சொல்லும்போது தான் ஆடியன்ஸும் சரி, ஒரு நார்மலாக படம் பார்க்கும்போது எல்லாருமே வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்கன்றது தான் ஒரு ஹியூமனாக வந்து இருக்கிற விஷயம். பட் அன்கன்வென்ஷனல் அப்ரோச்சாக ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்களே, எக்ஸாம்பிள் அப்ஜெக்டிவாக ட்ரீட் பண்ணுறது, அப்புறம் வந்து ஆம்பிக்யூட்டியாக நம்மக்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுறது. ஒரு படம் பார்க்கும்போது நரேட்டிவாக நம்மளை புரிய வைக்கணும் இல்லாமல் ஆம்பிக்யூட்டியாக வந்து நம்ம அது கூட கம்யூனிகேட் பண்ணி நம்ம படத்தோட பார்க்குற ஒரு விஷயம் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் படத்தோட. ஸோ இந்த விஷயங்கள் அதிகமாக இருக்குது. இந்த விஷயம் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சேலஞ்சான ஒரு விஷயமா இருக்குது. படம் பார்க்கும்போது நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு. இந்த விஷயம் சமீப காலமும் சரி, குறிப்பிட்ட சில ஃபிலிம் மேக்கர்ஸ் ரொம்ப காலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஏன் பண்ணுறாங்க, எதுக்காக சமீப காலத்தில் இப்படி ஒரு அப்ரோச் போயிட்டுருக்கு? அது வந்து நரேட்டிவ் ஃபிலிம் மேலே இருந்த ஒரு டயர்ட்னால் உருவான ஒரு நியூ ஃபார்மா, இல்லை ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்மா,
இல்லை இதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு கன்வென்ஷனலாக ஒரு நரேட்டிவ் இருக்குது, அன்கன்வென்ஷனலாக ஒரு நரேட்டிவ் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, இது எல்லா காலகட்டத்துலையுமே இந்த நரேட்டிவ் இருக்குது. இப்படி ஒரு நரேட்டிவ் உருவாவதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ சினிமான்றது பியூர்லி பிஸ்னஸ். நீங்கள் பார்க்க போனால் அது ஒரு ஆர்ட் ஃபார்மாக ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பியூர்லி பிஸ்னஸ் இருக்குது. அதுக்கு இவ்வளோ கோடி பிஸ்னஸ் இருக்கும்போது அப்போ நான் ஆடியன்ஸை ரீச் பண்ணணும்ல, அதுக்கு நான் ஈஸியான ஒரு ஃபார்மேட்டை உருவாக்கணும், ஒரு நரேட்டிவ் ஃபார்மேட்டை. அதனால தான் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டாக இருக்குது ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே. ஸோ அதான் ஹாலிவுட் நரேஷன் சொல்லுவாங்க, கிளாசிக்கல் ஹாலிவுட் நரேஷன். இதெல்லாம் ஆர்ட் ஃபிலிம் நரேஷன் இருக்குல்ல, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கிளாசிக்கல் ஹாலிவுட் நரேஷன் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு பிகினிங் இருக்கும், மிடில் இருக்கும், எண்ட் இருக்கும். இப்போ இதே மாதிரி கதை ஹாலோகாஸ்ட் மூவிஸ் அமெரிக்காவில் எடுத்து பாருங்க, எந்த படம் பார்த்தாலும் ஈஸியாக புரியும் நமக்கு. ஒரு ஹீரோ இருப்பான், கன்வென்ஷனல் ஹீரோ இருப்பான், அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறான் இல்லைன்றது தான் கதையாக இருக்கும். பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கட்டத்தில் இதை பார்த்து நமக்கு டயர்ட் ஆயிடுச்சு. ஒரு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும், இதோட எண்டு தெரியும்ல நமக்கு, இந்த படம் இப்படி தானே முடிய போகுதுன்னு சொல்லிட்டு. பட் இதில் இருக்கக்கூடிய கிரே ஏரியா இருக்குல்ல, இவங்க குட்டு பேட் இந்த மாதிரி விஷயத்தில் நிற்பாங்க. நீங்கள் ஆடியன்ஸுக்குன்னு படம் எடுக்கும்போது ஒரு புது வேல்யூ ஆடியன்ஸுக்கு சொல்ல முடியாது, அவன் கன்ஃபியூஸ் ஆயிடுவான், அவன் அக்செப்ட் பண்ணாமல் கூட போயிடுவான் அந்த வேல்யூஸை. ஆனால் இந்த ஆர்ட் ஃபிலிம் இருக்குல்ல, இந்த நரேஷன் என்ன பண்ணால் ஆடியன்ஸ் வந்து மைண்ட்லேயே வைக்க மாட்டாங்க மேக்ஸிமம். ஸோ அது இன்டெலெக்சுவல் பர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கும். அவன் என்ன பண்ணுறான், புதுசாக ஒரு விஷயம் என்ன பண்ணுறான் நம்ம கொடுக்கலாம், அது ஆடியன்ஸுக்கு புரியாமல் கூட போகும். பட் நீ இன்டெலெக்சுவலாக கொஞ்சம் உழைப்பு செலுத்தினா, கொஞ்சம் அந்த படத்துக்குள்ளே போய் பார்த்தா அதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு ஃபண்டு கிடைக்கிறதோ அதெல்லாம் கஷ்டம் தான். பட் சில பேர் என்ன பண்ணுறாங்க, அதே மீறி தான் படம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரியான படம் தான் இது. இப்போ இந்த மாதிரி கன்வென்ஷனை உடச்சி ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணுறது தான் பாங் ஜாமோ படங்கள்லாம். இப்போ பேரசைட் வந்து இங்கிட்ட இருக்காது அங்கிட்ட இருக்காது, ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய படம். பட் இது பியூர்லி பேஸ்டான வந்து இது ஆர்ட் ஃபிலிம் தான், ஆர்ட் ஃபிலிம் நரேஷன் தான். இவர் கதை சொல்ல ட்ரையே பண்ணல, இது ஆடியன்ஸுக்கு டயர்ட் ஆகாது அதெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. அவர் ஒரு விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணுறாரு, அதுக்கு ஆனஸ்டான ஒரு ஃபார்மு, அந்த கதைக்குண்டான ஃபார்மு, அந்த கதைக்குண்டான ஃபில்ம் மேக்கிங்கை அப்படியே நம்ம கொடுத்துருக்காரு. நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் ஏன் அது இந்த கொஸ்டின் கேட்டேன்னா, சமீப காலத்தில் இதை வந்து தவிர்த்துட்டு பேசுகிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது இது சமீப காலமாக தான் நடக்குது அப்படி தான் நான் கேட்டிருக்கேன். அது சமீப காலம் நடக்கல, ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அமெரிக்கன் ஃபிலிமுடைய கவுண்டர் அட்டாக்காக இருந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நியூவேன்றது. இவங்க நீங்கள் இப்படி ஃபிலிம் மேக்கிங் பண்ணுறீங்களா, குறிப்பிட்ட ஒரு ரூல்ஸ்குள்ளே, குறிப்பிட்ட ஒரு ஃபார்முக்குள்ளே நாங்கள் அதை உடச்சி பண்ணுறோன்றத பண்ண கவுண்டர் அட்டாக் ஃப்ரெஞ்ச் நியூவேன்றது. ஸோ நான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கன்வென்ஷனல் ஃபிலிம் மேக்கிங்குள்ளே இருக்கிற அந்த ஜானர், அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், அதுக்குள்ளே ஜஸ்டிஃபை பண்ணுறது, அப்பா இந்த படத்தை இந்த மாதிரி ஒரு மூடில் போயிட்டு கன்வே பண்ணிட்டா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இதை வந்து நம்ம ரூட் பண்ணி கரெக்டாக பண்ணணுன்ற விஷயத்த மட்டும் இல்லாமல் ஒரு அன்கன்வென்ஷனல் அப்ரோச் பண்ணும்போது ஒரு ஃபிலிம் மேக்கரோடைய, ஒரு ரைட்டரோடைய வெறும் ஸ்டோரி டெல்லிங்காக, ஒரு ரைட்டிங்காக மட்டும் இல்லாமல் ஃபிலிம் மேக்கிங்காகவும் அவரோட வாய்ஸை அவர் ப்ரெசென்ட் பண்ணுறது இருக்குல்ல, அவர் இந்த வாய்ஸ் வந்து, அதாவது வாய்ஸ்ன்றது மெசேஜை எடுத்துக்க முடியாது, அப்படி கிடையவே கிடையாது. இந்த கதையை நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ அது அவர் ப்ரெசென்ட் பண்ணும்போது இந்த கதையை இப்படியே சொல்லியிருக்கலாம்ன்றதுக்கு எனக்கு தேவையில்லை, நான் இப்படி சொல்ல வரேன், எனக்கு இப்படி தான் இப்போ சொல்ல தோணுதுன்னு நியூ எக்ஸ்பீரியன்ஸுக்கு சொல்கிறாரு. ஒரு நியூ எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு விஷயத்தை அவர் அணுகும்போது நமக்கு அது வந்து படம் பார்க்கும்போது நியூ எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ அப்போது தான் அந்த நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது தான் ஃபிலிம் மேக்கிங்கோடைய அந்த கன்வென்ஷன் உடஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகி வேறு ஃபார்முக்கு தள்ளப்படுது. இப்போ நம்ம 60s ஒரு 50s ஒரு ஸ்டைல் இருக்கும், 60s ஒரு ஸ்டைல் இருக்கும், 70s 80s, இப்போ 2024 வரைக்கும் நம்ம நிற்கணும். இப்போ 2024 பார்க்கும்போது இப்போ இருக்க அந்த ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்டோடைய ஃபிலிம் மேக்கிங் இது பாருங்களேன், மினிமலிஸ்டிக்காக. அப்போது மினிமலிஸ்டிக்காக ஒரு ஃபிலிமை அப்ரோச் பண்ண முடியும். உன்னுடைய வாய்ஸ், உன்னுடைய கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீ டிசைன் பண்ண முடியும். உன்னுடைய ஃபிலிம் மேக்கிங்கை நீ சூஸ் பண்ணலான்னு இருக்கல. அப்படி தான் நான் இந்த படம் பார்த்தேன். ஸோ இப்போ சமீபத்தில் நம்ம ஏன் சொன்னோன்னா, பேர்னிங்னு ஒரு படம் பார்த்தோம், அதில் படம் ஃபுல்லாகவே ஆம்பிக்யூட்டி தான், ஆனால் அதில் ஒரு ஜானர் இருக்குது, மிஸ்ட்ரின்றது. ஸோ இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தா பாங் ஜாங்கோ சொன்ன மாதிரி பாங் ஜாங்கோ தான் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ சம்டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி படங்களும் பார்க்கணுன்னு தான் என்னுடைய விஷயமா இருக்குது. வெறும் ஒரு ஜானர் ஃபிலிம் மட்டுமே பார்க்காம இதுதான் நமக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ், நமக்குள்ளே ஒரு விஷயத்தை இவ்வளோ இப்போ பாருங்கள், இந்த படத்தை நம்ம இவ்வளோ பேச வேண்டியதாக இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில் வந்து, இவ்வளோத்தையும் நமக்குள்ளே டிஸ்கஷன் பண்ண வச்சு இதுதானான்று தேட வைக்கிறது, இல்லை நமக்குள்ளே ஒரு அந்த கொஸ்டின்ஸுக்கு ரைஸ் பண்ணது. ஸோ இது ஒரு வேர்ல்டு வார் 2ன்ற ஒரு பேக்ரவுண்டை எடுத்துக்கிட்டு கண்டெம்பரரி லைஃப்பை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்றது ஒரு எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் டைரக்டரோடைய அந்த நரேட்டிவ், இந்த மாதிரி ஆர்ட் ஃபிலிம்ஸும் சரி, இந்த வேர்ல்டு ஃபிலிமில் வர படங்கள் அன்கன்வென்ஷனல் நரேட்டிவ் வந்து நிச்சயமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ இந்த படத்தை பற்றி நம்ம ஃபில்ம் மேக்கிங் டிஸ்கஸ் பண்ணும்போது
நிறைய லிமிட்டேஷன் இருக்கும், டெக்னிக்கல் லிமிட்டேஷன். அது என்ன பண்ணும், ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்தை வந்து எடுக்க விடாது. இப்போ இதே படத்தை ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டே நம்ம 1940 எடுத்துக்க முடியாது. 40 இருந்த டெக்னாலஜியில் சவுண்டு இந்த அளவுக்கு கிடையாது. இந்த அளவுக்கு உங்களால் டைனமிக்காக சவுண்டை யூஸ் பண்ண முடியாது. 90s கூட இந்த அளவுக்கு டைனமிக்காக யூஸ் பண்ணிக்க முடியுமான்னு தெரியல. ஸோ இப்போ 2024 இப்போ இந்த ஏரா இருக்குல்ல, இந்த ஏராவில் உங்களால் சவுண்ட் அந்த அளவுக்கு டைனமிக்காக யூஸ் பண்ண முடியுன்றப்போ அது ஒரு டூலாக யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு, படத்தை கொஞ்சம் புல் பண்ணுறாருல படத்தை. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபில்ம் மேக்கிங்கும் மாறும், அவங்களோட விஷனும் மாறும். ஸோ இந்த அளவுக்கு டூல்ஸ் அதிகமாக இருக்கா, அப்போ நம்ம பண்ணலாம் அப்படின்னு. இப்போ விஷுவல் எஃபெக்ட்ஸ் நமக்கு கிடையாது. இன்னும் ஒரு 100 இயர்ஸ் கழிச்சு விஷுவல் எஃபெக்ட்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ், ஒரு லீப் நமக்கு கிடைக்கும்போது அப்போ இன்னும் டிஃப்ரெண்டான படங்கள் அதிகமாக வரும். இன்னும் நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் விஷுவலில் வேறு மாதிரி கூட யோசிக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறேன். ஓப்பன் AI மூலிமா நிறையா பண்ணலாம். அது ஒவ்வொரு விஷயத்தை பொறுத்து மாறும். ஆனால் கோராக இருக்கிறது என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தான், அந்த ஆத்தரோட விஷன் இருக்கா இல்லையான்றது தான். இப்போ கலெக்டிவான விஷன் அப்படின்னா இந்த படத்தை யார் வேணாலும் பண்ண முடியும். ஒரு கதை எடுத்துகிட்டு அந்த கதையில் நீங்கள் டைரக்டரை மாற்றிக்கிட்டே இருந்தால் கூட அந்த கதை அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு குக்டப்பான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. ஆல்ரெடி மாரல் மூவிஸ் மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ படம் பண்ணும்போது என்னென்னா, யார் பண்ணாலும் அந்த படம் அப்படி தான் வரும். பட் இந்த படம் இந்த டைரக்டர் மட்டும் தான் பண்ண முடியும், வேறு யாராலையும் பண்ணவே முடியாது. ஏன்னா இது இவரோட ஓன் விஷன். ஸோ அப்போ அந்த ஆர்ட்டில் அவங்க சொல்ல வர விஷயத்தில் அவங்களோட விஷன் எவ்வளோ இருக்குன்றது தான் முக்கியம். அது பெரிய படம் சின்ன படத்தை தாண்டி. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் படத்தை பற்றினா ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஃபிலிம் மேக்கிங் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம சிம்லர் மூவி ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கோம். ஸோ சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுச்சு சிம்லர் மூவி ரெக்கமெண்டேஷன்? எனக்கு சில வார் மூவிஸ் தோணுச்சு, செகண்ட் வேர்ல்டு வார் மூவிஸ். பட் ஆனால் இந்த அளவுக்கு சிமிலராக இருக்குமான்னு தெரில. செகண்ட் வேர்ல்டு வார்னாலே ஆல்மோஸ்ட் சேம் தீமு, இதே மாதிரி அப்ரோச் தான் இருக்கும். பட் சன் ஆஃப் சால்னு ஒரு படம் இருக்குது. அந்த படம் வந்து இதோட இதுதான், அது இந்த அளவுக்கு டீப்பராக இருக்காது. பட் ஆனால் அது வேறு அப்ரோச். இதே மாதிரி சவுண்டை மட்டுமே வச்சுருக்கும். ஃபில்ம் மேக்கிங்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ சேம் அப்ரோச் தான். கம்ப்ளீட் சவுண்ட் டிசைன் இதே மாதிரி தான் இருக்கும். சவுண்டு தான் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும் அந்த படத்தில். சவுண்டு தான் படத்தையே ட்ரைவ் பண்ணும். ஸோ அந்த படம் வேணால் சொல்லலாம். பட் ரொம்ப சிமிலர் இல்லை, ஒரு 10 to 20% சிமிலர்னு சொல்லலாம் செகண்ட் வேர்ல்டு வார் இருக்கிறதால. எனக்கு ஆனால் இந்த படத்தை தவிர எந்த படமும் தோணலை. இந்த படம் ரொம்ப யூனிக்கான படம். ஸோ அந்த படம் வேணால் கொஞ்சம் சிமிலராக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி சன் ஆஃப் சால் படமும் எனக்கு ஞாபகம் வந்தது. நானும் அந்த படத்தை சொல்லலாம்னு வச்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் கொடுத்த படம் தான். ஆனால் இந்த இம்பேக்ட் இருக்கும், இந்த மாதிரி ஒரு வார் ஃபிலிமில் வேறு ஒரு அன்கன்வென்ஷனான அப்ரோச் இருந்தது. ஆனால் 2 வித்தியாசம் அதில் இருக்குது. நீங்கள் சொல்லும்போது ஃபிலிம் மேக்கிங்காக பார்க்கும்போது ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் சப்ஜெக்டிவாக போயிருப்பாங்க. அதாவது ஓல் படமும் வந்து அவங்களுடைய சப்ஜெக்ட், அந்த ப்ரொட்டகனிஸ்ட் வந்து சப்ஜெக்டில் தான் இருக்கும். அவனுடைய தம்பியோ சம்திங் யாரோ ஒருத்தனை வந்து ப்ராப்பராக அடக்கம் பண்ணுறதுக்காக அந்த வார் இதில் வந்து போராடுவான், அந்த பாடியை கொண்டு போவான். உண்மையிலே தியேட்டரில் பார்த்து வந்து பயங்கர ஒரு இம்பேக்ட் கொடுத்த ஒரு படம். ஸோ ஆனால் பாருங்களேன், இந்த 2 வித்தியாசம் இருக்குது. படத்தோடைய ஃபிலிம் மேக்கிங் 2 வித்தியாசம் இருக்குது. ஆனால் நம்ம இந்த படம் வந்து சொல்கிறோம் அன்கன்வென்ஷனலாக இருந்த ஒரு அப்ரோச், சிமிலராக ஒரு விஷயம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டான ஒரு படம் தான் சன் ஆஃப் சால்ன்ற படம். ஸோ எனக்கு இன்னொரு படம் தோன்றது என்னென்னா, 1977 ரிலீஸ் ஆன எனக்கு இன்னொரு படம் தோணுது இந்த படம் பார்க்கும்போது. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். என்ன படம்னா எ ஸ்பெஷல் டே. இந்த படம் 1977 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து எட்டோரி ஸ்கோலான்ட்டு ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு இட்டாலியன் படம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் இந்த படம் பிடிக்குது, ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிடிக்குது, இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்குதுன்னா அந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம். அதோட கதையும் இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு இட்டாலியில் முசோலினி அவருடைய அந்த சர்வாதிகார ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது வந்து ஹிட்லர் வந்து இட்டாலிக்கு வராரு. ஸோ அதனால் அந்த முசோலினிய சப்போர்ட்டர்ஸு, அங்கே இருக்க மிலிட்ரி பீப்புள் எல்லாமே, அங்கே இருக்க ஆண்கள் எல்லாமே மிலிட்ரியில் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த முக்கியமான ஹிஸ்டாரிக் மூமெண்ட்டை கலந்துக்கிறதுக்காக அவங்க வந்து அந்த ஃபங்க்ஷன் போகிறாங்க. ஏன்னா இட்டாலியை வந்து ஒரு நேச நாடு ஜெர்மனுக்கு பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் அந்த டைமில் அங்கே போகிறாங்க. இப்போது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வயசானவங்க, லேடிஸு, அப்புறம் சில பேர் ரொம்ப ரொம்ப கம்மியானவங்க மட்டும் இருக்காங்க அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டில். ஸோ இப்போது ஒரு பெரிய ஃபேமிலி வந்து 8 குழந்தைங்க, ஒரு ஹஸ்பண்டு, இந்த மாதிரி இருக்க ஒரு ஃபேமிலி இருக்க லேடி, ரொம்ப டயர்டாக எவ்ரிடே லைஃப்பில் டயர்டாக இருக்க ஒருத்தி. அவள் எதிர்க்க ஒரு ரைட்டர் மாதிரி சம்திங் நினைக்கிறேன், ஒரு பர்சன் சூசைட் பண்ணிக்க போகிறான். இவங்க 2 பேரும் மீட் பண்ணி அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே நடக்கிற நடக்கிற ஒரு கதை தான் அந்த இது. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த முசோலினி இவங்களை மீட் பண்ணுற அந்த விஷயம் ஊர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்கில் இந்த சவுண்டு போய்கிட்டே இருக்கும். இதில் எப்படி வந்து இந்த ஹாரிஃபைங்கான ஒரு சவுண்ட் போயிட்டுருக்கோ அதே மாதிரி மைக்கில் அந்த அப்ரிசியேஷனு, அந்த டாக் இதெல்லாமே பேக்ரவுண்டில் போயிட்டுருக்கும். ப்ரெசென்ட்டில் இவங்க 2 பேருடைய லவ் ஸ்டோரி ஒன்று நடக்கும். ஒரே நாளில் அந்த லவ் இருக்கும், டெவலப் ஆகும்.
ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு படம், கண்டிப்பாக தவிர்க்கவே முடியாத ஒரு படம், என் ஸ்பெஷல் டே. ஸோ இந்த படம் பிடிக்கும்னா உங்களுக்கு நீங்கள் அந்த படம் பார்க்கலாம். ஆனால் வேறு ஒரு லைட்டரான ஒரு அப்ரோச் இருக்கும், அன்கன்வென்ஷனலான ஃபிலிம் மேக்கிங் இருக்கும். ஸோ அந்த படம், இந்த 2 படமும் எனக்கு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் படத்தை பற்றின ஒரு டீப்பர் அனாலிசிஸ் பண்ணோம், ஸ்டோரி டெல்லிங்காக, ஃபிலிம் மேக்கிங்காக. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது எங்களுடைய ஓன் பெர்ஸ்பெக்டிவ். படம் பார்க்கும்போது நாங்கள் இதில் கனெக்ட் பண்ணி ஹிட்டான விஷயங்களை வந்து ஒரு டிஸ்கஷனில் பேசணும். ஸோ இது ஒவ்வொருத்தருக்குமே மாறும். படம் பார்க்கும்போது இல்லையே எனக்கு அப்படி தோணலையே உங்களுக்கு தோணலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாறலாம். எங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை நாங்கள் இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணோம். ஸோ இதே மாதிரி வேற ஒரு படத்தோடைய டீப்பர் அனாலிசிஸோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.